அல்லது இந்த காலையிலே மறுபடியும் உங்களை இயேசுவின் நாமத்தினால் வல்லமை போல இந்த ஞாயிறு காலை ආරාධනයේ ඔලිපදිලේ උங்களை කண்டுගොල්වதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහ නාමයෙන් පුරුදු පරිදිම ඉරිදා දිනයේදී උදෑසන ඔබ සියලු දෙනා මුණ ගැහිමට ලැබීම ගැන අපි දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. நானும் நீங்களும் இந்த காலையிலே கூடியிருப்பது கர்த்தரை ஆராதிக்க. ඔබත් මමත් රැස්ව සිටින්නේ දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන පිණිසයි. ஏன் ஆராதிக்க வேண்டும்? ඇයි නමස්කාර කළ යුත්තේ? பரலோகத்திலே நடக்கிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். ස්වර්ගයේ සිද්ධ වෙන්නා වූ එක් සිදුවීමක් ඔබ සමග බෙදා ගන්නට කැමතියි. இந்த சம்பவம் வேற எங்கேயும் இல்லை. මේ සිදුවීම වෙන කොහෙවත් සිදු වුණේ නැහැ. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலே එළිදරව් 4 වෙනි පරිච්ඡේදයේ 8ாம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் 8 වන පදයේ සිට 11 වන පදයේ දක්වා ஆராதிக்கும் போது பரலோகத்திலே என்ன நடக்கிறது? නමස්කාර කරන වෙලාවේදී ස්වර්ගයේදී මොනවද සිද්ධ වෙන්නේ? அங்கே தேவதூதர்கள், දේවදූතයන්, சேராபீன்கள், සේරාබීන්, கேருபீன்கள், කෙරුබාවරුන්, ஜீவன்கள், ජීවමාන අය, 24 மூப்பர்கள், 24 වැඩිමහල්ලන්, பரிசுத்தவான்கள், ශුද්ධවන්තයන් ஆண்டுடைய சிங்காசனம் முன்பதாக දෙවියන් වහන්සේගේ සිංහාසනයේ ඉදිරිපිට சாஷ்டாங்கமாய் விழுந்து දණ්ඩ නමස්කාරයෙන් වැටිලා தங்களுடைய கிரீடங்களை கலட்டி கீழே வைத்துவிட்டு තමාගේ කිරුළු අරගෙන බිම තියලා உரத்த சத்தமாய் சொல்லுகிறார்கள், මොර ගහලා කියනවා சேனையின் கர்த்தர் සේනාවල ස්වාමින් වහන්සේ பரிசுத்தர், ශුද්ධයි, பரிசுத்தர், ශුද්ධයි, பரிசுத்தர். ශුද්ධයි. அது மாத்திரமல்ல, පමණක්ද නෙවෙයි அவர்கள் சொல்லுகிறார்கள், ඔවුන් පවසනවා இருந்தவரும் සිටියා වූ இருப்பவரும் ඉන්නා වූ வரப்போகிறோமாகிய පැමිණෙන්නට යන්නා වූ ராஜாவை தொழுந்து கொள்கிறார்கள். රජතුමාන්ව අපි නමස්කාර කරමු කියලා. ஆண்டுடைய சிருஷ்டிப்பை பார்த்து புகழ்ந்து சிருஷ்டிகர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். දෙවියන් වහන්සේගේ මැවීම දෙස බලලා දෙවියන් මැව්වා වූ තැනන් වහන්සේව නමස්කාර இந்த කරනවා. காலையிலே நானும் நீங்களும் இங்கே பூலோகத்திலே ஆராதிக்கும் போது ඔබත් මමත් මේ පොළොව මත අපි සෑම දිනම නමස්කාර කරන වෙලාවේදී அவர்கள் பரலோகத்திலே மோடி இணைந்து கொள்கிறார்கள். ඔවුන් ස්වර්ගයේ සිට අප සමග එකතු වෙනවා. எனவே அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு தேவனை එම ஆராதிப்போம். නිසා ඒ විශ්වාසයෙන් ඇදහිල්ලෙන් යුතුව දෙවියන් වහන්සේව නමස්කාර කරමු. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் ඇස් செய்வோம். වසලා අපි හිසවල් නමලා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ නමස්කාර කරමු. சேனைகளின் கர்த்தாவே, සේනාවල ස්වාමින් වහන්සේ நீர் பரிசுத்தர், ඔබ ශුද්ධයි, நீர் பரிசுத்தர், ඔබ වහන්සේ ශුද්ධයි, நீர் பரிசுத்தர். ඔබ ශුද්ධයි. இதோ இந்த காலையிலே මෙසේ මේ උදෑසන பரலோக சேனையோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். ස්වර්ගීය සේනාවල සමග අපි එකතු වෙනවා ස්වාමීනි. முழு இதயத்தோடு, මුළු හදවතින්ම, முழு ஆத்மாவோடு, මුළු ආත්මයෙන්ද, முழு ஆவியோடு මුළු ප්‍රාණයෙන්මද உம்மை ஆராதிக்கிறோம். වහන්සේව නමස්කාර කරනවා ස්වාමීනි. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். ස්වාමීනි මේ නමස්කාරය උදෙසා යාචනා කරනවා. நமஸ்காரத்தை வழிநடத்துகிறவர்கள், නමස්කාරයට මඟ පෙන්වන්නා වූ நாங்கள் අය, கேட்க போற திருவார்த்தைகள், අපි අසන්ට යන්නා වූ දේව වචනය, இந்த காலையில் நடக்கிற சகல நிகழ்வுகளையும் මේ උදෑසන සිදුවන්නා වූ සියලුම සිදුවීම් உம்முடைய திருக்கரத்திலே வைக்கிறோம். වහන්සේගේ ශුද්ධ හස්තයට කැප කරනවා ස්වාමීනි. எங்களுக்கல்ல கர்த்தாவே, අපිට නොවේ ස්වාමීනි. எங்களுக்கல்ல கர்த்தாவே, අපිට නොවේ ස්වාමීනி. எங்களுக்கல்ல கர்த்தாவே, අපිට නොවේ ස්වාමීනි. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே இந்த காலையிலே மகிமைப்படுவதாக වහන්සේගේ ශුද්ධ වූ නාමය පමණක්ම මහිමයට පත් වේවා. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාචනා කරනවා දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. வாருங்கள் தேவனை ஆராதிப்போம். එන්න දෙවියන් වහන්සේව නමස්කාර කරමු. நல்லது. இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். සියලු දෙනාම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පිළිගනු ලබනවා. நாங்கள் வேதாகமத்திலே ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். අපි දේව වචනයෙන් කොටසක් කියවන්නට යනවා. ஏசாயா 41ஆம் அதிகாரம் යෙසායා 41 වෙනි පරිච්ඡේදයේ 10ஆம் வசனம். 10 වෙනි පදය. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். යෙසායා 41 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදය. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ආමේන්. බය නොවන්න, මක් නිසාද මම නුඹ සමග සිටිමි. තැති නොගන්න, මක් නිසාද මම නුඹේ දෙවියන් වහන්සේය. මම නුඹ ශක්තිමත් කොට නුඹට උපකාර කරන්නෙමි. එසේය. මගේ ධර්මිෂ්ඨකම නැමැති දකුණතින් නුඹ උසුලන්නෙමි. ආමේන්. ஆமென். ஆமென். நாங்கள் அந்த தேவனை நமஸ்கரிக்க போகிறோம். අපි ඒ දෙවියන් වහන්සේව නමස්කාර அந்த කරන්නට தேவனை යනවා. பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, தூபம் போல என்னுடைய ஜெபத்தை உமக்கு ஏறெடுக்கிறேன். අපි ඒ දෙවියන් වහන්සේ දිහා බලලා කියමු. සුවඳක් මෙන් මගේ ආශාව බාර எங்களுடைய ගන්න. சகோதர மொழியிலே நாங்கள் சொல்ல போகிறோம். අපි සිංහල භාෂාවෙන් කියන්නට යනවා. හලෙලුයා ස්තුති වේවා ස්වාමී. අපේ වැරදි තැන් எங்களுடைய பிழையான இடங்கள், අපිට සමාව දෙන්න පුළුවන් එකම එක්කෙනා ඉන්නේ. எங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே தேவன் அவர் மாத்திரம். ඒ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ විතරයි. அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம். අපි දැනුවත් හෝ නොදැනුවත් හෝ අපි වැරදි කරනවා. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் பிழை செய்கிறோம். අපි මනුෂ්‍යයන්ගෙන් සමාව ගන්නවා. நாங்கள் மனிதரிடத்திலே மன்னிப்பு எடுக்கிறோம். හැබැයි මනුෂ්‍යයන්ට සමාව දෙන්න පුළුවන් හදවතක් හරියටම නැහැ.
மனிதனுக்கு மன்னிப்பு கொடுக்கும் சரியான உள்ளம் இல்லை. නමුත් අපේ වරද කියලා අපි දෙවියන් වහන්සේගෙන් සමාව ගත්තොතින් ஆனால் எங்களுடைய தவறுகளை சொல்லி தேவனிடத்திலே மன்னிப்பு பெற்றார். උන්වහන්සේ අපිට සමාව දෙනවා. அவர் எங்களை மன்னிக்கிற தெய்வமாய், උන්වහන්සේ අපිව ශක්තිමත් කරනවා. அவர் எங்களை உறுதிப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். අපි මේ උදෑසන நாங்கள் இந்த காலை வேளையில் මුළු හදවතින්ම முழு இருதயத்தோடும் අපේ සුවඳක් මෙන් අපේ ආක්ෂාවත් துபம் போல எங்களுடைய ஜெபங்களை, අපේ වැරදි වලට සමාවත් எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை අපි දෙවියන් වහන්සේ උදෙසා දෙන්නට යනවා. நாங்கள் அந்த தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள போகிறோம். අපි කියමු நாங்கள் சொல்லுவோம், අපි මොන තත්වයක හිටියත් ஆண்டவரே நான் என்ன சூழ்நிலையில අනේ இருந்தாலும் ස්වාමිනිය ඔබ වහන්සේට කළා වූ වැරදි නිසා සමාව වෙන ස්වාමී. ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாய் செய்த எல்லா தவறுகளுக்காய் பாவங்களுக்காய் நீர் என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். පියාණනි මගේ අම්මට තාත්තට විරුද්ධව කතා කළා නම් මට සමාව වෙන ස්වාමීනි. தகப்பனே, என் தாய்க்கு தகப்பனுக்கு விரோதமாய் நான் பேசியிருந்தால் நீர் என்னை மன்னியும். මම මගේ අසල්වැසියගෙන වැරදි දෙයක් බැලුවොත් මට සමාව වෙන ස්වාමීනි. அயலவர்களுக்காய் நான் எதிர்த்து தவறான காரியங்களை பேசியிருந்தால் நீர் என்னை மன்னியும். මම මගේ යාළුවට විරුද්ධව මම කතා කළා ස්වාමීනි මට සමාව වෙන. ஆண்டவரே, என்னுடைய நண்பர்களுக்கு விரோதமாய் நான் பேசியிருந்தால் நீர் என்னை மன்னியும். තණ්හාවෙන් ආශාවෙන් මේ ගමන යන්න ගියා මට සමාව වෙන ස්වාමීනි. நான் உம்மோடு இந்த பயணத்தை செல்ல நீர் என்னை மன்னியும். අපි ஆண்டவரே, කියමු ස්වාමීනි මට සමාව වෙන ස්වාමීනි. ஆண்டவரே நீர் என்னை மன்னியும். හලෙලූයා තාත්තේ මම වැරදි තැන් නිසා කමා කළ මැනව ස්වාමීනි. සුවඳක් මෙන් මගේ ආත්මා භාරගත මැනව. සුවඳක් මෙන් මගේ ආත්මා භාරගත මැනව. සැන්දේ කාලේ සැන්ද කාලේ පූජාවක් වේ ඔසවමි මගේ නැත. සැන්ද කාලේ පූජාවක් වේ ඔසවමි මගේ නැත. ඔබ දෙසට මොරගසමි ස්වාමීනි. ඔබ දෙසට මොරගසමි විමසී පැමිණෙන්න. ඔබ දෙසට මොරගසමි විමසී පැමිණෙන්න. මගේ වරද ඔබ සීකරුවොත් මට සවිමත් විය නොහැකි. මගේ වරද ඔබ සීකරුවොත් මට සවිමත් විය නොහැකි. සමාව දෙන්න පියේ. සමාව දෙන්න පියේ.
சூழ்நிலைகளை நீர் மாற்றித்தாரும் ஆண்டவரே. யார் யார் இந்த வேளையிலே கண்ணீரோடு பிரச்சனையோடு இருக்கிற எல்லா ஜனங்களை தொட்டு சுகமாக்குமா. குற்றங்கள் நீர் மனதில் கொண்டார், என் நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டார், என் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, மன்னிப்பு தருபவரே, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மை நோக்கி நான் கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி நான் கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும், என் நெஞ்சம் ஆவலுடன், என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா, உமக்காய் ஏங்குதையா. உம்மை நோக்கி கதறுகிறேன். பிரச்சனையோடு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அச்சுவி அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சிருஷ்டியை உருவாக்குவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கதறுகிற ஜனங்களுக்கு அச்சுவிக்கிறோம். ஆண்டவரே, திறப்பிலிருந்து நாங்கள் அவர்களுக்காக மன்றாடி அந்த ஜனங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தெய்வமா இருக்கு. நீர் கிருபை செய்யும் தகப்பனை, நீர் கிருபை செய்யும் தேவனை, நீர் கிருபை செய்யும். எல்லா சூழ்நிலைகளை நீர் மாற்றுகிற தெய்வமாக ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி இயேசுப்பா, நன்றி. அந்த தெய்வம் நன்மைகள் இல்லாத நேரத்தில் අපේ දෙවියන් වහන්සේ යහපත් දේවල් නොවතුන දාන්න. அவர் எங்களுக்கு நன்மைகளை செய்தார். උන්වහන්සේ අපිට යහපත් දේවල් කළා. நாங்கள் அவரை அறியாத நேரத்திலே අපි උන්වහන්සේව නොදැනුවත්ව කාලේ அவர் எங்களை அறிந்து தெரிந்து கொண்டார். උන්වහන්සේ අපව දැනගත්තා. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். උන්වහන්සේ කරපු යහපත් දේවල් විශාල அவர் ප්‍රමාණයක්. எங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். උන්වහන්සේ අපේ පාපයට සමාව දුන්නා. அந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். ඒ දෙවියන් වහන්සේට අපි ස්තුති කරන්න යනවා. Hallelujah. Thank you, precious. அப்பா, நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. அப்பா, நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. நினைத்து பார்க்க
தந்த தெய்வமே உமக்கு ஒரு கோடி நன்றி ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாதவர்களுக்கு இருப்பதும் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. நாங்கள் உற்சாகமாக எங்களுடைய கரங்களை தட்டி அந்த தேவனை நமஸ்கரிப்போம். நான் இருப்பது உம்முடைய கிருபை, ஏனென்றால் நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம். மகிழ்ச்சியாய் பாடுவோம். கிருபையாய் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. என்னை நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம். கட்டுங்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம், கிருபையாம் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாம் நிலை நிற்கின்றோம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாங்கள் நிற்கிறது நிர்மூலமாகாது இருக்கிறது, அது உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே, நீர் கிருபை செய்யமான கிருபையினால் நீர் எங்களை ஆளுகை செய்யமான எங்களை பேர் சொல்லி அழைத்த தெய்வம். ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தினால் நீர் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, நேரலைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. හොඳයි මේ උදෑසන අපි නොකඩවා යාඥා කරන්නට යනවා. ස්වාමින් වහන්සේගේ දේව අභියස අප මැදේ තබා තිබෙනවා. විශේෂයෙන් මේ උදෑසන අපේ දේව වචනය වෙනුවෙන් වගේම අපගේ දේශයේ උදෙසා අපි යාඥා කරන්නට සූදානම් වෙමු.
උන්වහන්සේගේ වචනයේ තිබෙනවා දේශය සංසුන් වූ නිශ්චල වූ සමාදාන ජීවිතයක් ගත කරන පිණිස දේශයේ සහ දේශයේ වැසියන් දේශයේ නායකත්වයන් සහ දේශයේ ක්‍රියාව උදෙසා යාඥා කරන්න කියලා අපි මේ උදෑසන අපේ දේශය අපි දෙවියන් වහන්සේට බාර දෙමු. අපි යන්නා වාතාවරණය තුල ස්වාමින් වහන්සේ මේ දේශය දකින්නට ඕනේ. උන්වහන්සේගේ බලවත් වූ හස්තය මේ දේශයට දිගු කරන්නට ඕනේ කියලා අපි විශේෂයෙන් දේශය ගැන අපි යාඥා කරමු. ඒ වගේම අපි වචනය ගැන යාඥා කරමු. ස්වාමින් වහන්සේ අද දවසේත් උන්වහන්සේගේ සැබෑ වූ ශුද්ධ වූ වචනය තුලින් අපට කතා කරන්නට ඕනේ. උන්වහන්සේගේ වචනය අපට සුවය තිබෙනවා, අපට සැනසීම තිබෙනවා. අපි ඉල්ලමු දෙවියන් වහන්සේගෙන් ඒ වචනය අපට මේ උදෑසන උන්වහන්සේ තුල ඖෂධයක් වෙන පිණිස අපි සියලු දෙනා යාඥා කරමු. ප්‍රේමණීය දෙවි පියාණනි, අපි ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා මේ මනහර උදෑසන. නොකඩවාම ඔබ වහන්සේගේ දේව අභියස ඔබ වහන්සේ අප සමග තබා තිබෙන නිසා ස්වාමිනී මේ උදෑසන අපගේ දේශය අපි සම්පූර්ණ ඔබ වහන්සේගේ හස්තයට කැප කරලා බාර කරලා අපි යාඥා කරනවා. ස්වාමිනී මේ දේශයට ගැලවීම, මේ දේශයට උපකාරය, මේ දේශයට පිහිට ඔබ වහන්සේ පමණයි ස්වාමිනී. මේ දේශය යන්නා වූ මේ අමාරු වාතාවරණයේදී ඔබ වහන්සේගේ ගැලවීම මේ දේශයට මේ කාලේ නිදහස් වේවා කියලා අපි යාඥා කරනවා පියාණනි. ඔබ වහන්සේ තුල මේ දේශයට නිදහස් වේවා කියලා අපි යාඥා කරනවා. ස්වාමිනී මේ දේශේ නායකත්වය ඔබ වහන්සේ අතගස්සන්න කියලා අපි ඉල්ලනවා. ස්වාමිනී ජනාධිපතිතුමා අගමැති ඇතුළුව මේ දේශයේ සියලුම උසස් නිලධාරීන් අපි මතක් කරනවා ස්වාමිනී. ඔබ වහන්සේගේ ප්‍රඥාව ඥානය තුල ඔබ වහන්සේ උන්ට මේ දේශය මඟ පෙන්වන්නට ඔබ වහන්සේගේ කරුණාව දුන මැනව. ස්වාමිනී අද වෙනකොට දේශය පුරා පැතිරී තිබෙනා වූ මේ වස්සංගත තත්වය අපි ඔබ වහන්සේට බාර කරනවා. ස්වාමිනී ඔබ වහන්සේට කරන්නට බැරි කිසිම දෙයක් නැහැ පියාණනි. වෛද්‍ය විද්‍යාවට බැරි වෙන්නට පුළුවන් ස්වාමිනී. මිල මුදල් වලින් ඒක කරන්නට බැරි වෙන්නට පුළුවන්. නමුත් යේසුස් කියන නාමයට සියලුම දේ කරන්නට පුළුවන් නිසා අපි ඔබ වහන්සේට බාර දෙනවා. මේ දේශය යේසුස් යන නාමය තුලින් සුවවන පිණිසත් ගැලවෙන පිණිසත් ස්වාමිනී ඔබ වහන්සේ මේ දේශය අතගස්සන්න. හැම මනුෂ්‍ය ජීවිතයක් ඔබ වහන්සේ අතගස්සලා මේ බලාපොරොත්තු නැති කාලයක ඔබ වහන්සේ තුල මනුෂ්‍යයන්ට බලාපොරොත්තු ඇති කර ගන්නට දේශයට ඔබ වහන්සේගේ කරුණාව නිදහස් වේවා කියලා අපි සම්පූර්ණම ඔබ වහන්සේගේ හස්තයට අපගේ ශ්‍රී ලංකා දේශය අද දවසේ ඔස්සවනවා පියාණනි. විශේෂයෙන් මේ උදෑසන අපි අසන්ට යන වචනය ඔබ වහන්සේට බාරයි. ස්වාමිනී ඔබ වහන්සේගේ දාසයා ඔබ වහන්සේ ආලේප කරලා බලවත් කරලා මේ ස්ථානට ගෙනත් තිබෙන නිසා ස්තුතියි. අපි දන්නවා ස්වාමිනී ඒ වචන බොහෝ මනුෂ්‍යයන්ට ඔබ වහන්සේ ආශිර්වාදයක් කරලා තිබෙන එක. පියාණනි අද දවසෙත් ඒ වචන තුලින් ඔබ වහන්සේ නිවෙස්වල හුදකලාව ස්වාමිනී ඉන්නව හැම කෙනෙකුට ඔබ වහන්සේ කතා කළ මැනව. සුදාත්මේනි ඔබ වහන්සේගේ දිව්‍ය පණිවිඩය ඒ තුල නිදහස් කළ මැනව. ඒ තුල ඇත්තා වූ ජීවමාන බලය මනුෂ්‍ය අත්දකින්න පිණිස ඒ වචනය ඔබ වහන්සේ ආලේප කරන්න කියලා යාඥා කරනවා. දාසයා ඔබ වහන්සේගේ බලයෙන් පුරවන්න. ඒ සහෝදරිය ඔබ වහන්සේගේ බලයෙන් පුරවන්න. ස්වාමිනී ඔබ වහන්සේට සම්පූර්ණ අපි මේ වෙලාව බාර කරනවා, කැප කරනවා. ඔබ වහන්සේ බාර ගන්න, ආශිර්වාද කරන්න කියලා යාඥා කරනවා. යේසුස් වහන්සේගේම උතුම් වූ බලවත් වූ නාමයෙන්. ආමේන්. හොඳයි අපි මේ උදෑසන ස්වාමින් වහන්සේගේ වචනය අසන්නට යනවා. අද දවසෙත් ස්වාමින් වහන්සේගේ වචනය අප මැදේ බෙදා ගන්නට අපේ සභාවේ වැඩිමල් දාසයා ජේෂ්ඨ නායකයා සිටිනවා පාස්ටර් නිත්‍යානන්දන්. අපි එතුමාට මේ වෙලාව අපි බාර කරනවා. இந்த காலை நேரத்திலே உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றோம். උදෑසන දෙවියන් වහන්සේගේ අනගි වූ නාමයෙන් ඔබ සියලු දෙනාම පිළිගන්නවා. இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். මේ වැඩසටහන නරඹලා බොහෝ අය ආශිර්වාද ලබලා තියෙනවා. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ඒ උදෙසා දෙවියන් වහන්සේගේ නාමයට අපි මහිමය தேவன் எங்கள் පත්වනවා. மத்தியிலே பேசி எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප මැදේ කතා කරමින් අප බලවත් කරන්නව තනන් වහන්සේව සිටින නිසා எதிர்பார்ப்பு இழந்து போயிருக்கும் இந்த நேரத்திலே
බලාපොරොත්තු රහිත වූ මේ මොහොතේදී எதிர்பார்ப்பை அளிக்கிற தேவனுடைய செய்திக்கு செவி கொடுப்போம். බලාපොරොත්තුවක් ගෙන දෙන්නා වූ දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි යොමු වෙමු. எதிர்பார்ப்பு இழந்திருக்கிற நேரத்திலே බලාපොරොත්තු රහිත වූ මොහොතකදී இன்றைக்கு எங்களோடு தேவன் பேசுபவராய் இருக்கிறார். අද දෙවියන් වහන්සේ අප සමග කතා කරන්නව තැනන් தம்முடைய වහන්සේ வார்த்தைகள் மூலமாக பேசுகிறார். උන්වහන්සේගේ වචනය තුලින් උන්වහන්සේ අප සමග அவருடைய කතා කරනවා. வார்த்தைகளிலே எதிர்பார்ப்பு இருக்கின்றது. උන්වහන්සේගේ වචනේ බලාපොරොත්තුව තියෙනවා. எனவே அந்த எதிர்பார்ப்பை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக එම නිසා එම බලාපොරොත්තුව ලබා ගන්නා පිණිස தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் அனைவரும் கூடி வந்திருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට අපි සෑම දෙනාම රැස් என் அன்பான සිටිනවා. சகோதரர்களே சகோதரிகளே, මාගේ ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරිය எதிர்பார்ப்பு இழந்து போன நேரத்திலே බලාපොරොත්තු හීන වූ මොහොතකදී எதிர்பார்ப்பை இயேசு எப்படி ஏற்படுத்தினார் என்று බලාපොරොත්තු යේසුස් වහන්සේ කොහොමද ඇති කළේ කියන්නේ එක 4 சம்பவங்கள் மூலமா இந்த காலையிலே பார்க்க සිදුවුම් போறோம். 4ක් තුලින් අපි බලන්නට යනවා. லூக்கா நற்செய்தி நூலில் ලූක් සුභාරංචිය 8ஆம் அதிகாரம் 8 වන පරිච්ඡේදය 22 முதல் 56ஆம் வசனம் வரை 22 සිට 52 වන පදේ இந்த දක්වා பகுதி வாசிக்கிற பொழுது මේ කොටස අපි කියවලා බලන වෙලාවේදී எதிர்பார்ப்பு இழந்து போகிற ஜனங்கள் மத்தியிலே எப்படியாக இயேசு எதிர்பார்த்தலை உண்டாக்கினார் உருவாக்கினார் என்பதை தெளிவாக காணலாம். බලාපොරොත්තු කැඩිලා බිඳිලා ගියා වූ ජනතාව මැදයේදී දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තුව කොයි ආකාරයෙන්ද උන්වහන්සේ වර්ධනය කළේ ඇති කළේ කියන மத்தேயு පිළිබඳව மாற்கு லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. මතේයු මාක් ලූක් සුභාරංචි තුනේදීම මේ සිදුවීම අපිට දකින්නට පුළුවන්. லூக்கா நற்செய்தி நூலை பார்க்கிற பொழுது ලූක් සුභාරංචි දෙස බලනවා නම් இயேசுவை மனித குமாரன் என்று லூக்கா வர்ணிப்பதை காண்கிறோம். මනුෂ්‍ය කුමාරයෙක් හැටියට මනුෂ්‍ය පුත්‍රයෙක් හැටියට යේසුස් වහන්සේව දක්වනවා. அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வர வேண்டும், උන්වහන්සේ ඇයි මේ පොළවට එන්නට இழந்து අවශ්‍ය? போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று இயேசுவே கூறியிருப்பதை නැති காணுகிறோம். වූ දේ ලබා දෙනටත් ගැලීම ලබා දෙන පිණිසත් යේසුස් වහන්සේ මේ පොළොවට පැමිණියා කියලා අපිට සඳහන් லூக்கா වෙනවා. 19:10 இது கூறப்பட்டிருக்கிறது. ලූක් 19 10 වන පදයේ සිට මේදී සඳහන් වෙනවා. மனிதர்களாலே கூடாத காரியத்தை මනුෂ්‍යයට නොහැකි වූ වූ දේ தேவன் செய்து முடிப்பார் என்பதை காணுகின்றோம். දෙවියන් වහන්සේ කළා හමාර කරනවා කියලා අපිට දකින්නට පුළුවන්. எனவே என்னுடைய அருமையான சகோதரர்களே එම சகோதரிகளே, නිසා මාගේ ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරිය இந்த நேரத்தில் நாம் பார்க்க போறோம் මේ මොහොතේදී අපි බලන්නට යනවා. இயேசு தம்முடைய சீஷர்கள் தனிப்பட்ட முறையிலே அனுபவத்தை பெற வேண்டும் என்று இந்த அற்புதங்களை செய்வதை காணலாம். යේසුස් වහන්සේ තම ගෝලයන් තම තම පෞද්ගලික ජීවිත තුළ මේ අත්දැකීම ලැබිය යුතුයි කියන දේ තුළ යේසුස් වහන්සේ මේ කාර්යය ඉෂ්ට 8ஆம் කරනවා. அதிகாரத்திலே 4 அதிசயங்களை செய்கிறார். 8 වෙනි පරිච්ඡේදයේදී හාස්කම් 4ක් මේදී සිද්ධ இவைகள் වෙනවා. ஒரு பொழுது மனுஷனால் கூடிய காரியம் அல்ல. මේ කිසිවක් මිනිසෙකුට කරන්නට නොහැකි වූ 9ஆம் දේවල්. அதிகாரத்திலே தம்முடைய சீஷர்களை அவர் அனுப்புவதை காணுகிறோம். 9 වන පරිච්ඡේදයේ තම ගෝලයන් යවනවා අපිට බලන්නට පුළුවන්. 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அங்கே சீஷர்கள் வந்து தேவனுடைய மகிமையை இயேசுவுடைய மகிமையை வெளிப்படுத்துவதை காணுகின்றோம். 10 වන පරිච්ඡේදයේදී අපිට බලන්න පුළුවන් යේසුස් වහන්සේගේ දෙවියන් වහන්සේගේ බලය ඕන් විදහා දක්වන දැක්වීම ගැන. எனவே இந்த காலையிலே தேவன் நம்மோடு எதை சொல்லுகிறார்? මේ ආකන් මේ උදෑසන දෙවියන් වහන්සේ අප සමග මොනවද எதிர்பார்ப்பு කියන්නේ? இழந்து போகிற உங்களுக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். බලාපොරොත්තු හීන වූ ඔබට දෙවියන් වහන්සේගේ බලාපොරොත්තුව ලබා என் දෙනවා. மகிமையை நீங்கள் காண போகிறீர்கள் என்பதாக වහන්සේගේ මහිමය අපි අත්දකින්නට යනවා. அன்றைக்கு ஆதியிலே அற்புதங்களை செய்த தேவன் එදා අතීතයේදී ආස්කම් කළා තැන இன்றைக்கும் அதை செய்பவராய் இருக்கிறார். වර්තමානයේදී ඒ ආකාරයෙන්ම ක්‍රියා வரும் කරනවා. நாட்களிலும் செய்பவராய் இருக்கிறார். අනාගතයේදී ඒ ආකාරයෙන්ම ක්‍රියා எனவே කරනවා. அந்த அதிசயத்தை எதிர்பார்த்து தேவனிடத்தில் එම எதிர்பார்த்திருப்போம். නිසා ඒ හාස්කම් බලාපොරොත්තුෙන් දෙවියන් වහන්සේ තුල රැඳී සිටිමු. நாங்கள் முதலாவது பார்க்க போற காரியம் தான் අපි පළමුව බලන්නට යන්නව දේ නම් அவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ ස්වභාව ධර්මයේ මත අධිකාරීත්වය ඇත්තව තැනන් இதை වහන්සේ. ஒரு அதிசயத்தின் மூலமாக நிரூபிப்பதை මේ காணுகிறோம். ඊටමත් හාස්කමක් තුළින් උන්වහන්සේක ස්ථීර කරනවා. என்னால் படைப்பின் தேவனுக்கு படைப்புகள் சகலதும் அடங்கும். මැවුම් කාර්යානන්ට මැවුම තුල උන්වහන්සේ අධිකාරීත්වය තියෙනවා. லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே ලූක 8 වෙනි පරිච්ඡේදය 22 முதல் 25 வரை பார்க்கிற பொழுது 22 සිට 25 දක්වා அங்கே ஒரு விசேஷித்த காரியத்தை காணுகிறோம். මේදී විශේෂිත සිදුවීමක් අපිට இதே බලන්න පුළුවන්. சம்பவம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் මේ සිදුවීමම මතේ 8 වෙනි පරිච්ඡේදයේදී 23 முதல் 27 வரையும் பார்க்கலாம். 23 සිට 27 දක්වාද දකින්නට மார்க் පුළුවන්. 4ஆம் அதிகாரத்தில் මාක් 4 වෙනි පරිච්ඡේදය 35 முதல் 41 வரை பார்க்கலாம். 35 සිට 45 වෙනි පදයේ இந்த දක්වා பின்னணியை பார்க்கிற මේ வேளையிலே පසුබිම දෙස බලනවා නම් இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்கிறார், යේසුස් වහන්සේ තම ගෝලයන් දෙස බලලා කියනවා பாருங்கள் நாங்கள் அக்கறைக்கு செல்வோம் என்பதாக. එන්න අපි එගොඩට යමු කියලා. இது ஒரு அருமையான காரியம். මේ ඊටමත් මනහර දෙයක්. இயேசு சீசர்களை தெரிவு செய்த பின்பதாக යේසුස් වහන්සේ තම ගෝලයන් තෝරාගත්තට පසුව அவர்களோடு கூடவே இருப்பதை காணுகின்றோம். ඔවුන් සමගම උන්වහන්සේ වාසය කරනවා. அவர் அவர்களை நோக்கி சொல்கிறார், வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்பதாக. ඒ ගෝලයන් දෙස බලලා කියනවා එන්න අපි එගොඩට යමු කියලා. ஏன் இதை சொல்கிறார் என்று එහි கேட்டால் මේ ආකාරයෙන් පවසන්නට අවශ්‍යයි. 4 விதமான அதிசயங்களை இவர்கள் காண போகிறார்கள். හාස්කම් 4ක් ඔවුන්ට දකින්න இந்த පිණිසයි. காலையில் அந்த இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார்,
சொல்லுற காரியம் මේ என்ன? උදෑසනත් උන්වහන්සේ අප ඔබත් මාත් දෙස බලලා කියන්න பாருங்கள், යන්නේ. அற்புதத்தை காணும்படியாக முன்னே செல்லுவோம். එන්න හාස්කම් දකින පිණිස එගොඩට යමු. எனவே நாங்கள் போகிற பாதையில் பார்க்கிறோம், මේ ආකාරයෙන් අපි ගමන් කරනවා මාවත දෙස බලනවා. இவர்கள் அங்கே கடலிலே பிரயாணம் செய்கிறார்கள். මොන් ඒ මුහුද මැදින් ඔවුන් ගමන් කරන இயேசுவும் වෙලාවට அந்த கப்பலிலே இருக்கிறார். යේසුස් වහන්සේත් ඒ නෞකාවේ සිටිනවා. அவர்களை தனியாக்கவில்லை. ඔවුන් තනි කරේ නැහැ. நல்ல செய்தி என்னவென்று கேட்டால், ඒ යහපත් පණිවිඩය මොකක්ද நம்மோடு කියලා பேசுகிற தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருப்பவராய் අපි இருக்கிறார். සමග කතා කරනවා තැනන් වහන්සේ නිරන්තරයෙන්ම අප සමග සිටිනවා. திடீரென ஒரு காரியம் நடைபெறுகிறது. එක හෙනේම එක කාර්යයක් සිද්ධ වෙනවා. 23 வசனத்தை பார்க்கிற பொழுது 23 වන පදයේ දෙස බලනවා නම් அங்கே படகு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது பெரிய ஒரு புயல் காற்று வருவதை காணுகிறோம். ඒ යාත්‍රා කරන වෙලාවදී සුළු සුළුගක් හමනවා අපිට දකින්නට இந்த පුළුවන්. படகிலே பிரயாணம் செய்கிறவர்கள் எல்லாருமே මේ ඔරුවේ නැගී යන්නව සෑම දෙනාම இந்த அனுபவத்தை ஏற்கனவே பெற்றிருந்தார்கள். මේ අත්දැකීම මීට කලිනුත් ලබලා තියෙනට ஆனால் ඇති. இது வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருப்பதை නමුත් காணுகிறோம். මේක වෙනස් වූ අත්දැකීමක්. படகிலே தண்ணீர் நிரம்புவதை ඒ காணுகிறோம். ඔරුවේ වතුර පිරෙනවා දකින්නට පුළුවන්. தங்களுடைய முயற்சியின்படி எல்லாவற்றையும் செய்து பார்த்தார்கள். තමාගේ උත්සාහයෙන් සියලුම කාර්යයන් ඉෂ්ට அதில் කළා. எந்த பதிலுமே නමුත් கிடைக்கவில்லை. කිසිම ප්‍රයෝජනයක් උනේ இன்றைக்கு නැහැ. அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? අද බොහෝ ජනතාව මොනවද சில කරන්නේ? வேளையில் நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? සමහර වෙලාවට ඔබත් මමත් මොනවද කරන්නේ? உபத்திரவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற வேளையிலே පරීක්ෂාවලට කරදරවලට අපි මුහුණ දෙන වෙලාවෙදී பலவிதமான புயல்கள் எங்களை சூழ்ந்து கொள்கிற நேரத்திலே විවිධාකාර සුළුසුලන් අපව වටා හමන நாம் වෙලාවෙදී அறிந்த தெரிந்த முறைகளை பிரயோகிக்கிறோம். අපි දන්නා කියන දේවල් අපි උත්සාහ කළ அந்த බලනවා முயற்சிகள் කරන්නට. எல்லாம் ஒரு பொழுதும் சரி ඒ வராது. උත්සාහයන් කිසි මොහොතකදීම නිවැරදි වෙන්නේ இந்த නැහැ. ஊழியர்களும் இதைத்தான் செய்தார்கள். මේ சேවකියුනුත් මේ දේම තමයි ඉෂ්ට சீசர்களை කළේ. கொண்டுமே செய்ய முடியவில்லை. ගෝලයන්ට කිසිවක් කරන්නට බැරි වුණා. 24 வசனம் சொல்லுகிறது, 24 වන පදේදී කියනවා இயேசுவிடத்தில் வருகிறார்கள். යේසුස් වහන්සේ ළඟට ඇවිත් என் சகோதரனே சகோதரியே, මාගේ සහෝදරයා සහෝදරිය இயேசுவிடத்தில் வந்து என்ன சொல்கிறார்கள்? යේසුස් වහන්සේ ළඟට ඇවිත් මොනවද කිව්වේ? 24 வசனத்தில் அவர் எழுப்புவதை காணுகிறோம். 24 වන පදේදී අපිට දකින්නට උන්වහන්සේව අවදි කරනවා. அப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? ඒදී මොනවද කියන්නේ? நாங்கள் மடிந்து போவது உமக்கு பரவாயில்லை අපි என்பதாக. මැරිලා විනාශ වීම ඔබට කමක් නැද්ද? ஆனாலும் இயேசு என்ன செய்கிறார்? නමුත් යේසුස් වහන්සේ මොකද්ද කියන්නේ? உடனே எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் என்று ඒකේම சொல்லப்படுகிறது. නැගිටලා ඒ සුළං ඡණ්ඩ මාරුතයත් ඒ සැඩ පහරත් උන්වහන්සේ නිමා කරනවා. உடனடியாக அங்கே அது அமைதி வருவதை காணுகின்றோம். ඒක එනේම ඒක සංසුන් වෙනවා අපිට දකින්නට இதில் எதை පුළුවන්. நாங்கள் காணுகிறோம் என்று මේදී கேட்டால், මොනවද ප්‍රකාශ වන්නේ? காற்றின் மீதும் கடலின் மேலும் ஒரு அதிகாரம் உள்ள தேவனாய் இருக்கிறார். සුළඟ කෙරෙහිත් මුහුද කෙරෙහිත් උන්වහන්සේට අධිකාරීත්වය තියෙනවා. 107 சங்கீதத்தில் 107 වන ගීතාවලිය 29-30 வசனங்களை பார்க்கிற பொழுது 29 30 වන පද දෙස බලනවා නම් அவர் அங்கே அந்த கட்டளையிடுகிற பொழுது எல்லாமே அமைதியாக இருப்பதை ඒ காணுகிறோம். උන්වහන්සේ අණ කරන වෙලාවදී සියල්ලම නිශ්චලව පැවතුණා. இந்த காலையில் சகோதரனே මේ சகோதரியே, උදෑසන සහෝදරයා සහෝදරිය நீங்கள் நானும் பலவிதமான புயல் காற்றுக்கு முகம் கொடுத்து கொண்டு செல்லலாம். ඔබත් මමත් විවිධාකාර වූ සුලිසුලන් වලට මුහුණ දෙන්නට පුළුවන්. அது நம்ம இல்லாமல் இருக்க முயற்சிக்கலாம். ඒ දේවල් අපිව නැති කරන්නට හිතන්නට நம்முடைய පුළුවන්. முயற்சியில் எல்லாவற்றையும் செய்து பார்க்கலாம். අපේ උත්සාහයෙන් සියල්ල නිමා කරන්නට පුළුවන් කියලා ஒன்றுமே හිතන්නට நடக்கவில்லை. පුළුවන්. නමුත් කිසිවක් இந்த සිද්ධ காலையில் වෙන්නේ ஒரு නැහැ. நல்ல செய்தி මේ இருக்கிறது. උදෑසන යහපත් පණිවිඩයක් අපිට கடலையும் තියෙනවා. காற்றையும் அதட்டி அமைதியை கொடுத்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். මුහුදටත් සුළඟටත් නිශ්චල කරන්නට පුළුවන් වූ තැනන් වහන්සේ අප මැදේ සිටිනවා. அந்த இயேசு உங்களையும் எனக்கும் விடுதலை கொடுப்பவராய் ඒ இருக்கிறார். යේසුස් වහන්සේ ඔබටත් ඒ නිදහස ලබා දෙන්නට සූදානම් වූ எந்த සිටිනවා. புயலுக்கு நீங்க முகம் கொடுத்து ඔබ கொண்டிருக்கிறீங்க? මොන සැඩ සුළඟටද මුහුණ දෙමින් எதை පවතින්නේ? குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. කිසිවක් ගැන බය වෙන්නට එපා. புயலின் மேல் அதிகாரம் உள்ள தேவன் நம்மோடு கூடவே ඒ இருக்கிறார். සැඩ සුළඟ මැදේ අධිකාරීත්වය ඇති දෙවියන් වහන්සේ අප මැදේ සිටිනවා. புயலுக்கு கட்டளையிடுகிற தேவன் நம்ம மத்தியில் ඒ இருக்கிறார். සුළඟට අධිකාරීත්වයෙන් ප්‍රකාශ කරනවා තැනන් அமைதியை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். නිශ්චලකම ඇති කරනවා තැනන් වහන්සේ අප எனவே මැදේ நாங்கள் සිටිනවා. கலங்க வேண்டிய அவசியம் එම இல்லை. නිසා අපි කලබෙන්නට අවශ්‍ය නැහැ. இயேசுவிடம் வாருங்கள். යේසුස් වහන්සේ වෙතට එන්න. உங்கள் புயலை, உங்களுடைய கஷ்டங்களை, எல்லா காரியங்களும் அவருக்கு அறிக்கையிடுங்கள். ඔබගේ සියලුම සැඩ සුළම් ප්‍රශ්න කරදර සියල්ල அவர் උන්වහන්සේගේ உடனடியாக පාමුල எழுந்து තබන්න. கடலையும் காற்றையும் அதட்டியது போல உங்களுக்கு விடுதலை கொடுப்பவராய் උන්වහන්සේ இருக்கிறார். කෙහිනේම මේ ස්වභාව ධර්මයේ නිශ්චල කළා වගේ ඒ දේවල් සියල්ල නිශ්චල කරන්නට යනවා. வேதம் சொல்லுகிறது, දේව වචනේ කියනවා. சீசர்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பதா. ගෝලයන් මේ දෙස බලලා ඔවුන් පුදුමයටපත් වුණා இவர் කියලා. யாரோ என்று சொல்கிறார்கள். ඔව් කවුරුන්ද කියලා අසනවා. காற்றுக்கும் கடலுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார் என்று சொல்கிறார்கள். සුළඟටත් මුහුදටත් මෝ තරවට කරන්නේ කවුද இவை කියලා எல்லாமே අසනවා. கீழ்ப்படுகிறது என்று சொல்கிறார்கள். මේ සෑම දෙයක්ම කීකරු වෙනවනේ කියලා இதை අසනවා. உங்களுக்கும் சொல்ல முடியும். මේ දේ ඔබටත් කියන්නට உங்கள் පුළුවන්. வாழ்க்கையிலே காரியங்களை அனுபவிக்கிற பொழுது ඔබගේ ජීවිතයේ ඔබ දේවල් අත්දකින්න இந்த වෙලාවට காலையில இதை உங்களுக்கு சொல்ல முடியும். මේ උදෑසන ඔබටත් මේ කාර්යය කියන්නට පුළුවන්. எனவே நீங்கள் விசுவாசித்திருப்பீர்கள் ஆனால் එම නිසා ඔබ විශ්වාස කරනවා නම් கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේට බලවන්ත දේ අප මැදේ அவர் කරන්නට உங்களோடு පුළුවන්. இருந்து கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். වහන්සේ අප මැදේ ක්‍රියා කරන්නව තනන් முதலாவது වහන්සේ. அற்புதத்தை கண்டார்கள். පළමුවන ආස්කම ඔවුන් දුටුවා. இப்பொழுது இயேசுவோடு அக்கறைக்கு செல்கிறார்கள். මේ මොහොතේදී යේසුස් වහන්සේ සමග එගොඩට යනවා. அங்கே செல்கிற பொழுது இரண்டாவது அதிசயத்தை ඒ காணுகிறார்கள். ගියාට පසු දෙවනි ආස්කම ඔවුන් විසින් அது අත්දකින්න என்னவென்று ලබනවා. கேட்டால், ඒ කුමක්ද නම්? பிசாசின் மேல் அதிகாரம் உள்ளவராக இயேசு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். යක්ෂයා මත අධිකාරීත්වය ඇත්තව යේසුස් වහන්සේ බව උන්වහන්සේ ඔප්පු කරනවා. லூக்கா 8 அதிகாரம் 26 முதல் 39 வசனம் வரை. ලූක් 8 වන පරිච්ඡේදයේ 26 සිට
9 දක්වා. இதே சம்பவத்தை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரையிலும் මේ සිදුවීමම මතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 24 සිට 34 සිට 40 දක්වා. 28 முதல் 34 வரையில் 28 සිට 30 වන පදයේ දක්වාත්. அங்கே மார்க் 5ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்களை பார்க்கிற මාක් பொழுது 5 වන පරිච්ඡේදයේ පළවන පද 20 තුලත් தெளிவாக இதை குறித்து මේ பேசப்பட்டிருக்கிறது. පිළිබඳව ඉතාමත් පැහැදිලිව කතා කරනවා. இப்பொழுது எதை காணுகிறோம்? මේදී මොනවද අපි දකින්නේ? இயேசுவை கண்ட உடனடியாக යේසුස් වහන්සේ දුටු විගසම ஒரு பிசாசு பிடித்தவன் முன்னே வருவதை காணுகிறோம். යක්ෂාවේශ වූ පුද්ගලෙක් ඉදිරියට வேதம் පැමිණෙනවා. எப்படி சொல்கிறது என்று දේව கேட்டால் වචනේ මේ ආකාරයෙන් කියනවා. அவன் வீடுகளிலே தங்குவது கிடையாது. ඔව් ගෙවල් වල ජීවත් වුණේ නැහැ வஸ்திரம் ගෙදරක. இல்லாமல் இருக்கிறான். නිර්වස්ත්‍රව ජීවත් වුණා. அவனை எவ்வளவு தூரம் கட்டி போட்டாலும் அதை முறித்துக் கொண்டு ஓடுகிறான். කොයිතරම් යදම් දාලා බැඳලා තිබ්බත් ඒව කඩාගෙන යනවා. அவர் குகையிலே வாசம் செய்வோன் என்பதை காணுகிறோம். ගුහාවල් වල ජීවත් වුණා පුද්ගලෙක්. இந்த பிசாசை பார்க்கிற பொழுது මේ යක්ෂයා දෙස බලන වෙලාවේදී இந்த பிசாசின் வல்லமையை பார்ப்போமே මේ ஆனால் යක්ෂයා ඒ බලය බලන වෙලාවේදී 6000 யுத்த வீரர்களுக்கு சமமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. යුද තේනවා 6000කට සමාන වූ බලයක් තිබුණා කියලා அவ்வளவு කියනවා. தூரம் ஒரு வல்லமை அவனுக்குள் இருந்ததை එවැනි காணுகிறோம். බලයක් ඔහු සමග තිබුණා. இவன் இயேசுவை நோக்கி ஓடி வருகிறான். ඔහු යේසුස් වහන්සේ වෙතට දුවගෙන එනවා. வந்த பொழுது அவன் கூக்குரலிடுவதை காணுகிறோம். පැමිණි මොහොතේදී මොර ගසනවා. 28ஆம் வசனம் சொல்கிறது 28 වන පදේ ප්‍රකාශ அவன் කරනවා. இயேசுவை கண்ட பொழுது கூக்குரலிட்டு යේසුස් වහන්සේ දැකලා මොර ගසලා அவருக்கு முன்பதாக விழுந்து උන්වහන්සේ ඉදිරියේ වැටිලා இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே මහෝත්තම දෙවියන් වහන්සේගේ පුත්‍රෝ යේසුස් වහන්සේ எனக்கும் உமக்கும் என்ன ඔබට මාගෙන් කම මොකද? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் මට වද නොදෙන මෙන් ඉල්ලමි. என்று மகா சத்தத்தோடு சத்தமிடுகிறான். මහත් හඬින් කීවේය කියලා ප්‍රකාශ இது වෙනවා. எதை காட்டுகிறது? මේදී කුමක්ද පැහැදිලි இன்றைக்கு වෙන්නේ? அநேக ஜனங்கள் பிசாசை பார்த்து பயப்படுகிறார்கள். අද බොහෝ ජනතාව යක්ෂයා දෙස බලලා ஆனால் බය அவர்கள் වෙනවා. இயேசுவுக்கு பயப்படுவது கிடையாது. නමුත් යේසුස් වහන්සේට බය වෙන්නේ ஆனால் නැහැ. வேதத்தில் தெளிவாய் காணுகிறோம் නමුත් දේව වචනය තුළ ඉතාමත් පැහැදිලිව அந்த දකින්නට பிசாசு පුළුවන්. இயேசுவை கண்டு பயப்படுகிறான். නමුත් ඒ යක්ෂයා යේසුස් වහන්සේ දෙස බලලා அவனுடைய බය அறிக்கையை වෙනවා. பாருங்க. ඔහුගේ ප්‍රකාශය බලන්න. உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று அவன் சொல்வதை காணுகிறோம். මහෝත්තම දෙවියන් වහන්සේගේ පුත්‍ර වූ යේසුස් වහන්සේ කියලා කියනවා. இயேசு யார் என்பதை அவன் அறிந்திருக்கின்றான். යේසුස් වහන්සේ කවුද කියන එක ඔහු දැන அவர் செய்ய සිටියා. போகிற காரியங்களை அறிந்திருக்கின்றான். උන්වහන්සේ කරන්ට යන්නා වූ දේ දැන என்னை සිටියා. வேதனைப்படுத்தாதபடி உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என்று මට சொல்கிறான். වේදනාව වද දෙන නොදෙන පිණිස ඉල්ලා සිටියා. ஏன் இதை சொல்கிறான் தெரியுமா? ඇයි මේ දේ කියන්නේ දන්නවද? அங்கே வரும் நாள் வரப்போகிறது. එක් දිනයක් එන්නට යනවා. அங்கே பிசாசை தேவன் வேதனைப்படுத்துகிற நாள் வரப்போகிறது. ඒ යක්ෂයාට වද දෙන්නා වූ දවසක් එන්නට යනවා. அதைத்தான் அவன் விடத்திலே சொல்வதை ඒ දේ காணுகிறோம். තමයි මේ ස්ථානදී කියන්නේ. இப்பொழுது ஏன் அதை செய்ய போகிறீர்? ඇයි ඒ දේ දැන් කරන්නට යන්නේ? எதிர்காலத்தில் நமக்கு செய்ய முடியுமே என்று சொல்கிறான். ඔබට අනාගතයේ දේ කරන්නට පුළුවන් නේ. ஒரு காரியத்தை மறந்து விட வேண்டாம். දෙයක් අමතක කරන්නට එපා. இயேசுவை கண்ட உடனடியாக යේසුස් වහන්සේ දුටු විගසම. அவருக்கு முன்பதாக அவன் விழுவதை காணுகிறோம். ඔව් ඉදිරි උන්වහන්සේ ඉදිරියේ ඔහු දනගස්සනවා. உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுவதை காணுகிறோம். මහෝත්තම දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා කියලා ප්‍රකාශ කරනවා. இதிலிருந்து எதை நாங்கள் காணுகின்றோம்? මේදී කුමක්ද පැහැදිලි වන්නේ? பிசாசு இயேசுவுக்கு பயந்திருக்கின்றான். යක්ෂයා දේව යේසුස් වහන්සේට බියව அவன் සිටිනවා. இயேசுவை நோக்கி பேசுவதை காணுகிறோம். ඔව් යේසුස් වහන්සේ වෙත කතා කරනවා. இயேசு அப்பொழுது என்ன சொல்கிறார்? යේසුස් වහන්සේ වෙත මොනවද කියන්නේ? இவனை விட்டு உடனடியாக விலகி போக என்று சொல்வதை මේ காணுகிறோம். පුද්ගලයාගෙන් එක එනීම ඉවත් වෙලා යන්න. அந்த நேரத்தில் அவன் விடுதலையாகி ඒ මොහොතේදී ඔහු නිදහස ලබනවා. அமைதியாக உட்கார்ந்திருப்பதை காணுகிறோம். ඉතාමත් සංසුන්ව වාඩි වෙලා ඉන්න අපිට இதை බලන්නට பார்த்த පුළුවන්. ஜனங்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். මේ දුටු සෑම මිනිසෙක්ම බය වෙනවා. அவன் இயேசுவை பின்பற்றுவதை காணுகிறோம். ඔවුන් යේසුස් ඒ පුද්ගලයා යේසුස් වහන්සේ පසුපස என் அன்பான යනවා. சகோதரர்களே சகோதரிகளே, මාගේ ප්‍රේමණීය සහෝදරයා இன்றைக்கு සහෝදරිය. அநேகரை பிசாசு பிடித்திருப்பதை காணுகிறோம். අද බොහෝ අයව යක්ෂාවේශ වෙලා ඉන්නවා අපිට அந்த දකින්නට பிசாசின் පුළුවන්. வல்லமை அவர்களுக்குள் ඒ இருக்கிறபடினாலே යක්ෂයාගේ බලය ඔවුන් මත තියෙනවට අපිට அநேகர் දකින්නට வீடுகளிலே පුළුවන්. தங்குவதில்லை. ඒ ඔවුන් ගෙවල් වල රැඳෙන්නේ எல்லா නැහැ. இடத்திலும் திரிவதை காணுகிறோம். හැම ස්ථානෙ ඔබම ඔබ ඇවිදිනවා. அதே நேரத்தில் வஸ்திரம் இல்லாதிருப்பதை ඒ காணுகிறோம். වගේම වස්ත්‍ර නැතුව ඔවුන් ජීවත් වෙනවා. இன்னுமாய் காணலாம் அவர்கள் அங்கே கல்லறைகளில் தங்குவதை காணுகிறோம். තව දුරටත් අපිට බලන්න පුළුවන් ගුහාවල ජීවත් වෙනවා. எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறது. මට එක අත්දැකීමක් තියෙනවා. இந்த பகுதியை வாசித்து பார்த்த මේ நேரத்தில் කොටස කියවා බලන වෙලාවේදී இது எப்படியா இருக்கும் என்று நான் சிந்தித்துக் මේ கொண்டிருந்தேன். කොයි ආකාර වෙන්න ඇතිද කියලා මම කල්පනා இப்படி කරා. இருந்த நாட்களிலே මෙවැනි සිටියව කාලයේදී நாங்கள் ஒரு பகுதி ஊழியம் செய்வதாக අපේ சென்றிருந்தோம். ප්‍රදේශයකට සේවය කරන පිණිස ගියා. ஒரு வீட்டுக்கு சென்ற பொழுது එක ගෙදරකට ගිය වෙලාවේදී அவர்கள் அவிசுவாசிகளாக ඔවුන් இருந்தார்கள். නොහැදිලිවන්තයන් அன்றைக்கு இயேசுவை குறித்து பேச கத்த சந்தர்ப்பத்தை එදා கொடுத்தார். යේසුස් වහන්සේ පිළිබඳ කතා කරන්න අවස්ථාවක් ලබා அப்பொழுது දුන්නා. வீட்டிலே ஸ்திரீ இவ்வாறு சொன்னார்கள், ඒ ස්ත්‍රිය ඒ ගෙදර හිටියව තැනැත්ති මේ ආකාරයෙන් என்னுடைய කිව්වා. கணவன் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை මාගේ ස්වාමි පුරුෂයා වර්ෂයට එක් වතාවක් கல்லறைகளிலே சென்று தங்குவார். භූමදා සොහනේ ගිහලා එක දවසක් ජීවත් பல වෙනවා. நாட்களாக தங்கி இருப்பார் என்பதாக බොහෝ දින ඔහු ජීවත් වෙනවා. இன்றைக்கு அவர் செல்கிற முதல் நாளா இருக்கிறது. ඔහු අද යනවා පළමු දිනයයි. அவர் செல்லும் பொழுது மேல் வஸ்திரம் இல்லாமல் தான் ඔහු செல்வார். යන වෙලාවේදී ඇඟේ ඇඳුම් නැතුව තමයි ස්ථානයට யாரையும் යන්නේ. அவரை யாருக்குமே பிடிக்க முடியாது. ඔහුව කාටවත් අල්ලන්නට බෑ. பிடித்தால் அடிப்பார், ஒருவருமே அவரை தொடமாட்டார்கள். ඔහුව නවත්තන්නට කිසිවෙකුට බෑ. එහෙම ඇල්ලුවත් ගහනවා இப்படியாக ඔහු. இந்த என் கணவனுக்காக ஜெபிக்க
ஜெபிங்கள் என்பதா මේ වැනි වූවව මගේ ස්වාමි පුරුෂයාට යාචනා எனக்கு කරන්න. என்ன செய்வது என்று தெரியவில்லை. මට මොනවද කරන්න කියලා තේරුන්නේ இந்த பகுதியிலே சொல்லப்பட்ட பிரகாரமாக නැහැ. මේ කොටසේ කිව්වව වගේම நான் விசுவாசத்தோடு கூட ஜெபித்தேன். මම විශ්වාසයෙන් යුක්තව යාචනා කළා. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல අපිට නෙවෙයි ස්වාමීනි, අපිට உம்முடைய නෙවෙයි. நாமம் மகிமைப்படும்படியாக වහන්සේගේ නාමයේ මහිමය இந்த வீட்டிலே ஒரு அதிசயத்தை මේ செய்தருளும். නිවසිහාස්කමක් ඉෂ්ට කරන්න. இன்னைக்கு அந்த மனிதன் கல்லறைக்கு செல்ல கூடாது. මේ අද දවසේ ඔහු සොහනට යන්නට හොඳ வீட்டிலே නැහැ. தரித்திருக்க வேண்டும். නිවසේ රැඳී සිටින්නට தினமும் ඕනේ. தரித்திருக்க வேண்டும் என்பதாக හැමදාම රැඳී සිටින්නට கர்த்தருக்கு අවශ්‍යයි. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමය වේවා. ஜெபித்து விட்டு வந்தோம். යාචනා කර හමාර 2 කළා. நாளைக்கு பிறகு நான் என்னுடைய காரியாலயத்துக்கு දවස් දෙකකට පසුව කාර්යාලයේදී என்னை சந்திப்பதற்காக ஒரு ஸ்திரீ මාව வந்திருந்தார்கள். මුණ ගැසෙන්නට එක ස්ත්‍රියක් පැමිණියා. அவள் வந்திருந்த பொழுது நான் ඒ ஆச்சரியப்பட்டேன். පැමිණ සිටි වෙලාවේදී මා විස්මයට පත් கர்த்தர் ஒரு වුණා. நன்மையை செய்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ යහපතක් කළා அதை තියෙනවා. அறிக்கையிடதான் வந்திருக்கிறார்கள் என்பதாக ඒ දේ ප්‍රකාශ කරන පිණිස තමයි அந்த ඇවිල්ලා ஸ்திரீ ඉන්නේ. இப்படி சொன்னார்கள். ඒ ස්ත්‍රී මේ ආකාරයෙන් நீங்கள் ප්‍රකාශ ஜெபித்து விட்டு කළා. வந்த பிறகு ඔබ යාචනා කළාවට கணவன் පසු அமைதியாகிவிட்டார். ඒ ස්වාමි පුරුෂයා නිහඬ වුණා. அவர் கல்லறைக்கு செல்லவில்லை. ඒ ඔහු සොහනට ගියේ கடந்த නැහැ. 2 நாட்களும் செல்லவில்லை. පසුගිය දවස් දෙකම ගියේ அதை නැහැ. அறிவிக்கவே நான் வந்தேன் මම ඒ என்பதாக දේ කියන්නටමයි ආවේ. என் சகோதரனே මගේ சகோதரியே, සහෝදරයා සහෝදරිය. இன்றைக்கு அநேக ஜனங்கள் பிசாசின் பிடியிலே අද பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். බොහෝ ජනතාව මේ ආකාරයෙන් යක්ෂයාගේ බලයට අහු වෙලා தேவன் ඉන්නවා. விரும்பாத காரியங்களை செய்கிறார்கள். දෙවියන් වහන්සේ ප්‍රිය නොකරන්නා වූ දේ ඉෂ්ට பிசாசை කරනවා. சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை යක්ෂයාව செய்கிறார்கள். ප්‍රිය කරන්නා වූ දේවල් වල නිරත වෙලා இன்றைக்கு ඉන්නවා. நாங்கள் பார்க்கிறோம், අද අපිට බලන්නට எங்கள் පුළුවන්. தேசத்திலும் அந்த பாவம் வந்திருக்கிறது. අපේ දේශය තුලත් ඒ පාපය පැමිණ வாலிப තිබෙනවා. பிள்ளைகளை பார்க்கிற பொழுது තරුණ දරුවන්ගේ ජීවිත බලන நைட் වෙලාවට கிளப்ஸிலே போய் அங்கே பார்க்கிறோம், அங்கே அவர் என்ன செய்கிறார்கள், அந்த ஹெரோயின் போன்ற பொருட்களை பாவிக்கிறார்கள். නයිට් ක්ලබ්ස් වල ඒගොල්ලෝ මත්ද්‍රව්‍ය පාවිච්චි කරනවා. இதனாலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், தேசத்தில் அழிவு வந்திருக்கிறது. මේ නිසාම දේශයේ විනාශ මුඛයට அநேக පත් வாலிபர்களை වෙනවා. யுவதிகளை போலீசார் கைது අද செய்கிறார்கள். බොහෝ තරුණ තරුණියන් පොලිසිය විසින් අත්අඩංගුවට அவர்களுக்கு வழக்கு ගන්නවා. தொடரப்பட்டிருக்கிறது. ඔවුන්ට නඩු පවරලා තියෙනවා. பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள், கிளாஸஸுக்கு போகிற பிள்ளைகள் පාසල් වලට අමතර පන්ති වලට යන දරුවන් තුලයි. இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி මේ இருக்கிறார்கள். මත්ද්‍රව්‍ය වලට ඕන ඇබ්බැහි වෙලා ඉන්නවා. இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் அநேகர் அடிமையாக இருப்பதை අද බොහෝ காணுகிறோம். අය අපේ දේශයේ මේ ආකාරයෙන් වහල්ව සිටිනවා. இது யாராலே கொண்டு வரப்பட்ட මේ காரியம்? කවුරු විසින් ගෙනා இது දෙයක්ද? பிசாசுடைய මේ காரியமாக இருக்கிறது. යක්ෂයාගේ ක්‍රියාවක්. எனவே சகோதரன் சகோதரி, එම නිසා සහෝදරයා සහෝදරිය பெற்றோர்களே, மற்றவர்களே, දෙමෝපියනේ වැඩිහිටියනේ இந்த காலையில நீங்கள் கலங்கி මේ கொண்டிருக்கிறீர்கள். උදෑසන ඔබ කැළඹිලා කඳුලෙන් සිටිනවාද? இந்த போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டா என்பதாக මේ මත්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහි වෙලා ඉන්න දරුවන්ට නිදහසක් நிச்சயமாய் விடுதலை உண்டு. ලැබෙනවද? අනිවාර්යයෙන්ම නිදහසක් அன்றைக்கு තියෙනවා. அந்த பிசாசு பிடித்தவனை விடுதலை செய்த இயேசு එදා යක්ෂාවේශ වූ ඔය පුද්ගලයන් නිදහස් කළා உங்கள் යේසුස් பிள்ளைகளை விடுதலை වහන්සේ. செய்வாராய் අද ඔබගේ இருக்கிறார். දරුවවත් නිදහස් කරනවා. அவரை நோக்கி எதிர்பார்ப்போடு வாருங்கள். උන්වහන්සේ වෙත බලාපොරොත්තුවකින් கர்த்தர் இதை පැමිණෙන්න. செய்கிற தேவனாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ද ඉෂ්ට කරන්නව තැනන් மூன்றாவது වහන්සේ. அற்புதத்தை இயேசு තුන්වන செய்கிறார். හාස්කම. அந்த அற்புதம் என்னவென்று ඒ கேட்டால், හාස්කම පුදුම දේ නම් அவர் செல்லுகிற வழியிலே උන්වහන්සේ ගමන් කරන්නව ஒரு ஸ்திரீ அவரை தேடி வருகிறார். එක් ස්ත්‍රියක් උන්වහන්සේ වෙතට එනවා. லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே ලෝක 8 වන පරිච්ඡේදය 43 முதல் 48ஆம் வசனம் வரை 43 සිට 48 වන පදය இதே දක්වා. சம்பவத்தை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை பார்க்கலாம். මතේයු 9 වෙනි පරිච්ඡේදය 20 සිට 29 දක්වා. மார்க் 5லே 25 முதல் 34 வரை பார்க்கலாம். මාක් 5 වන පරිච්ඡේදයේදී 25 සිට 34 දක්වා. இந்த பின்னணியை பார்ப்போமேயானால் මේදී පසුබිම දෙස බලනවා නම් 12 வருஷமாக இரத்தப்போக்கில் ஒரு ஸ்திரியை காணுகிறோம். අවුරුදු 12ක් පුරාට මහලේ රෝගිකින් පෙළුණා වූ ස්ත්‍රියක්. யூதர்களுடைய சம்பிரதாயத்தின்படியாக, ඒ යූද සම්ප්‍රදාය අනුව அவளுடைய சட்டத்தின்படியாக ඔවුන්ගේ නීතිය අනුව இந்த ஸ்திரீ தனியாக இருக்க வேண்டும். මේ ස්ත්‍රිය ඇවිල්ලා තනියෙන් වාසය කළ ஜனங்களோடு යුතුයි. சேர முடியாது. ජනතාව සමග එකතු වෙන්නට அவள் බෑ. தீட்டுள்ளவளாக கணிக்கப்பட்டாள். පිළිකුල් වූ තැනැත්තියක් හැටියට இந்த අදිටුවේ. வியாதியின் கொடுமையை பார்ப்போமேயானால் මේ රෝගිය අසීරුතාවය දෙස බලනවා. மார்க் சுப நற்செய்தி நூலில் 5ஆம் அதிகாரத்திலே காணலாம். මාක් සුභාරංචි 5 වන පරිච්ඡේදය දෙස தனக்கு இருந்த බලන්න. எல்லாவற்றையும் விற்றுவிட்டால் செலவழித்து விட்டாள். තමා සතු සියලුම සන්තක සෑම දේම විකුණලා ஆனால் වියදම් ප්‍රයෝජனம் කරා. இல்லை என்பதை නමුත් காணுகிறோம். ප්‍රයෝජනයක් උනේ නැහැ. இன்னைக்கு நீங்களும் பலவிதமான நோய்கள் අද அகப்பட்டிருக்கலாம். ඔබත් විවිධාකාර රෝගාතුරව සිටින්නට පුළුවන්. வீடுகளிலே ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஜனங்களினாலே ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ගෙදර නිවස තුලත් ජනතාව තුලිනුත් වෙන් කරලා உங்கள் තියන්නට பணம் පුළුවන්. எல்லாவற்றையும் செலவழித்திருக்கலாம். ඔබගේ සියලු මුදල් ඔබ වියදම් කරන්නට எந்த ඇති. காரியம் நடக்காமல் இருந்திருக்கலாம். කිසිදු දෙයක් සිද්ධ නොවෙන්නට ඇති. எதிர்பார்ப்பு இழந்திருந்த நேரத்திலே බලාපොරොත්තු රහිත වූ இயேசுவை මොහොතකදී குறித்து இந்த ஸ்திரீ கேள்விப்படுகிறார். යේසුස් වහන්සේ ගැන මේ ස්ත්‍රී අසනවා. அவள் இயேசுவை நோக்கி வருவதை காணுகிறோம். ඇය යේසුස් වහන්සේ වෙතට அவள் පැමිණෙනවා. வஸ்திரத்தை தொட்ட பொழுது ඒ දාවලට අත அவள் ගසනවා. பரிபூர்ண சுகத்தை பெறுவதை காணுகிறோம். පරිපූර්ණ සුවය අත් என் විඳිනවා. அருமையான சகோதரனே මාගේ சகோதரியே, ප්‍රේමණීය සහෝදරයා இந்த සහෝදරිය. காலையிலே நல்ல செய்தி என்ன? මේ උදෑසන යහපත් පණිවිඩය அவரை நோக்கி කුමක්ද? நீங்கள் வருகிற பொழுது, උන්වහන්සේ වෙතට ඔබ පැමිණෙන அவருடைய වෙලාවේ வார்த்தையை கேட்கிற பொழுது, උන්වහන්සේගේ වචනයට அதை අහුම්කම් දෙන உறுதியாக වෙලාවේ பற்றிக் கொள்கிற பொழுது, ඒ ස්ථිර ලෙස දරා ගන්න அவர் වෙලාවේ அதிசயங்களை செய்கிற
தேவனாய் උන්වහන්සේ இருக்கிறார். ආස්කම් කරන්නව තැනන් වහන්සේ. உபாகமம் 7 அதிகாரம் 15 வசனத்திலே காணுகிறோம். ද්විතීය කතාව 7 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදයේ දේශ බලන්නට පුළුවන්. 15 வசனம் சொல்லுகிறது, 15 වෙනි පදයේ දක්වන්නට எகிப்தியருக்கு පුළුවන්. வருகிற எந்த ஒரு வியாதியும் உன்னை அணுகாது என்பதாக. මිස්රයට පැමිණෙන කිසිම රෝගයක් ඔබට ලං වෙන්නේ නැහැ. விசுவாசியே நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. අඩිලිවන්තය ඔබ කැළඹෙන්නට දුක් වෙන්නට අවශ්‍ය என்னால் නැහැ. தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். මන්දයා දෙවියන් වහන්සේ ඔබට සුවය දෙන්නව நான் තැනන් சுகத்தை වහන්සේ. கொடுக்கிற ஜெகோவா ராஃபா என்று சொல்கிறார். මම සුවය දෙන්නව යෙහෝවා රාෆා කියලා ප්‍රකාශ எந்த කරනවා. வியாதியாக இருந்தாலும் அவரை நோக்கி வாங்க. කිසිදු රෝගයක් ඇති වූ සෑම කෙනෙකුට அவர் දෙවියන් உங்களுக்கு உடனடியாக விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். වහන්සේ ඔබට සුවය ලබා அந்த දෙනවා. ஸ்திரீ தான் விடுதலை பெற்றதை அப்பொழுதே அறிந்ததை காணுகிறோம். ඒ ස්ත්‍රිය සුවය ලබා ගත්ත බව එකෙනෙහිම දැනගන්නවා. அதை வந்து அறிக்கையிடுவதை காணுகிறோம். පැමිණ ප්‍රකාශ இந்த කරනවා. சிறியோடு இயேசு இந்த சிறு இயேசுவை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது මේ ස්ත්‍රිය යේසුස් වහන්සේ වෙතට පැමිණෙන වෙලාවේදී இன்னும் ஒரு சம்பவம் நடக்கிறது. තවත් සිදුවීමක් සිද්ධ லூக்கா වෙනවා. 8 அதிகாரத்தில் 41 முதல் 42 வரை ලූක් 8 වන පරිච්ඡේදය 41 සිට 48 වන පදයේ දක්වා ஜெபாலய தலைவன் ஒருவன் வருகிறான். ඒ යාචනා ගෘහයේදී නායකයෙක් පැමිණෙනවා. அவன் என்ன சொல்றான் என்று கேட்டான். ඔව් කුමක්ද කියන්නේ? என்னுடைய மகளானவள் மரணத்துக்கு அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். මාගේ දුව මරණාසන්නව සිටිනවා. நீர் வந்து அவளை தொடுவீரே ஆனால் ඔබ පැමිණ ඒව අතගසනවා නම් அவள் விடுதலை பெறுவாள் ඒ என்பதாக. නිදහස ලබනවා. என் சகோதரனே சகோதரி, මාගේ සහෝදරයා සහෝදරිය அங்கே முழுமையான எதிர்பார்ப்போடு வந்திருப்பதை காணுகிறோம். ඔව් ඒ ස්ථානයේදී සම්පූර්ණ විශ්වාසයෙන් යුක්තව ස්ථානයට පැමිණිලා இப்படியாக அவன் வந்திருந்த பொழுது இந்த ஸ்திரீயும் வருவதை காணுகிறோம். මේ වෙන්නේ බලාපොරොත්තුෙන් පැමිණියා මොහොතේ මේ ස්ත්‍රියත් පැමිණෙනවා. இந்த ஸ்திரியை இயேசு குணப்படுத்துகிறார். මේ ස්ත්‍රියව යේසුස් වහන්සේ සුව இது කරනවා. முடிந்த பிறகு நாங்கள் பார்க்கிறோம் මේ අමාරු වුණාට පස්සේ අපිට බලන්න லூக்கா 8 அதிகாரம் 49 வசனத்திலே ලූක් 8 වන පරිච්ඡේදයේ 41 වන இந்த පදයේදී ஜெபாலய தலைவனுடைய வேலைக்காரன் ஓடி මේ வருகிறான். සිනගෝගයේ මුලාදෑනියාගේ සේවකයා පැමිණගෙන அவன் வந்து පැමිණෙනවා. சொல்கிறான், உன் ஸ்திரீ உன்னுடைய மகளானவள் மரித்து போய்விட்டாள். ඔව් දුවගෙන ඇවිල්ලා කියන ඔබගේ දියණිය මරුණා කියලා. போதகரை வருத்தப்படுத்தாது என்பதாக. ඒ පූජා ඒ ස්වාමින් වහන්සේට කරදර කරන්නට එපා. இந்த நேரத்தில் இயேசு என்ன சொல்கிறார்? මේ ස්ථානයේදී යේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ? யவீருவை பேச விடவில்லை. ඒ පුද්ගලයාට කතා කරන්නට ඉඩ දුන්නේ இயேசு නැහැ. பேசுகிறார். යේසුස් වහන්සේ කතා කරා. என் அருமையான சகோதரனே சகோதரியே, මාගේ ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරිය. எதிர்பார்ப்பு இழந்து போற நேரத்திலே බලාපොරොත්තු හීන වූ මොහොතකදී நம்மை பார்த்து ஜனங்கள் சொல்வார்கள், අපිව බලන ජනතාව இனி කියාවි. பிரயோசனம் இல்லை දැන් என்பதாக. ප්‍රයෝජනයක් නැහැ ஏன்னா කියලා. எதிர்பார்ப்பு முடிந்தது என்பதாக. මන්දයත් බලාපොරොත්තු නැති වුණා. சில நேரத்தில் நம்முடைய மனசாட்சியம் சொல்லும், සමහර වෙලට අපේ හෘද සාක්ෂියත් ඒ ආකාරයෙන් பிரயோசனம் இல்லை ප්‍රකාශ என்பதாக. කරනවා. ප්‍රයෝජනයක් නැහැ. இந்த மாதிரியான காலகட்டத்திலே நீங்கள் இருக்கலாம். මෙවැනි කාල පරිච්ඡේදයක ඔබ සිටින්නට இந்த පුළුවන්. மாதிரியான ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். මෙවැනි අත්දැකීමක ඔබ ජීවත් වෙන්නට පුළුවන්. ஆனால் இயேசு பேசுகிறார், නමුත් යේසුස් වහන්සේ කියනවා இப்படியான அனுபவத்தின் நேரத்திலே මෙවැනி අත්දැකීමක් තුළදී நீங்கள் பேச வேண்டாம். ඔබ කතා කරන්නට අවශ්‍ය இயேசுவை නැහැ. பேசுவதற்கு அனுமதியுங்கள். යේසුස් වහන්සේට කතා කරන්න ඉඩ அவர் என்ன හරින්න. சொல்கிறார் தெரியுமா? උන්වහන්සේ මොනවද කියන්නේ? 50 வசனம் சொல்லுகிறது, 50 වන පදය. இயேசு அதை கேட்டு, යේසුස් වහන්සේ අස්සා. எதை கேட்டு? ඒ කුමක් අසලද? அந்த ஜெபாலய தலைவனுடைய ஊழியக்காரன் சொல்லுவதை ඒ கேட்டு සිනගෝගේ මුලාදානගේ සේවකයා කියන දේ இந்த අසලා. ஜெபாலய தலைவனை பார்த்து சொல்லுகிறார், ඒ මුලාදානිය බලලා කියනවා. நீ பயப்படாதே, බය වෙනවන්න. விசுவாசம் உள்ளவனாயிரு, ඇදහිල්ලෙන්ම සිටින්න. அப்பொழுது உன் மகள் ரட்சிக்கப்படுவாள் එවිට என்பதாக. ඇයට සුවය වන්නේ இயேசு என்ன කියලා. சொல்கிறார் தெரியுமா? යේසුස් වහන්සේ කුමක්ද කියන්නේ என்னை දන්නවද? விசுவாசித்து நீ வந்திருக்கிறாய், මාව විශ්වාස කරලා ඔබ පැමිණ සිටිනවා. என்னை விசுவாசித்து நீ சொன்னாய், මාව විශ්වාස කරනවා நீ නම් கைகளை வைத்தால் என்னுடைய மகளானவள் சுகமடைவாள் என்பதாக. ඔබ අස්තේ තැබුවොත් මගේ දියණිය ගැලවීම ලබනවා කියලා. அந்த விசுவாசத்தில் உறுதியாக இரு. ඒ විශ්වාසය තුළම ස්ථීරව සිටින්න. மார்க் 5 அதிகாரத்திலே தெளிவாய் මාක් சொல்லப்பட்டிருக்கிறது. 5 වන පරිච්ඡේදය ඉතාමත් පැහැදිලිව இங்கே කියනවා. இயேசு என்ன சொல்லுகிறார்? යේසුස් වහන්සේ මේදී මොනවද லூக்கா කියන්නේ? புத்தகத்திலே பார்க்கிற பொழுது ලූක් පොතේදී බලන நீ වෙලාවේදී விசுவாசம் உள்ளவனாய் இரு ඔබ என்பதாக. ඇදහිල්ලෙන්ම ජීවත් විය යුතුයි. இயேசு அவனோட வீட்டுக்கு வருகிறார். යේසුස් වහන්සේ ඔහුගේ නිවසට அங்கே පැමිණෙනවා. உள்ளே வந்த பொழுது ඒ ඇතුළට ආවට පස්සෙ எல்லாரையும் வெளியே செல்ல விட்டு සියලු දෙනාම ඉවත් කරලා அவர் அங்கே செய்கிற காரியத்தை காணுகிறோம். උන්වහන්සේ කරන්නව දේ අපි බලන්න தகப்பனையும் පුළුවන්. தாயும் வீட்டு கதவு உள்ளே அறையிலே வைத்து ඒ මවවත් පියාවත් ඒ කාමරය තුල තබාගෙන அவர் என்ன சொல்றார் என்று கேட்டார். උන්වහන්සේ කුමක්ද அந்த කරන්නේ? பிள்ளையை பார்த்து எழுந்திரு என்று ඒ சொல்கிறார். දියණිය දෙස බලලා කියන නැගී அந்த සිටින්න. பிள்ளை எழுந்திருப்பதை ඒ காணுகிறோம். දියණිය නැගිටිනවා. என் சகோதரனே சகோதரி, මාගේ සහෝදරයා සහෝදරිය. மரித்து போன அவயவங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். මරුණා වූ අවයවවලට ජීවනය ලබා දෙන්න පුළුවන් වූ තැනන් சரீரத்திலே වහන්සේ. அவயவங்கள் மரித்து போயிருக்கலாம், ශරීරයේ අවයව මැරෙන්නට පුළුවන්. எதிர்பார்ப்பு இழந்து போயிருக்கலாம், බලාපොරොත්තු හීන වෙන්නට පුළුවන්. இவ்வளவோ ஜெபித்திருக்கிறேன் பிரயோசனம் இல்லை என்று சொல்லி කොච්චර இருக்கலாம். දෝ යාචනා කළා ප්‍රයෝජනයක් නැහැ இனி කියලා ஏன் හිතන්නට எதிர்பார்க்க පුළුවන්. வேண்டும் என்று நீ ඇයි நினைக்கலாம். තවත් මම බලාපොරොත්තු වෙන්නට ඕන කියලා இந்த සිතන්නට காலையில் පුළුවන්. ஒரு நல்ல செய்தி ඒ இருக்கிறது. උදෑසන යහපත් පණිවිඩයක් තියෙනවා. எதிர்பார்ப்பு இழந்து போயிருக்கிறவனுக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். බලාපොරොත්තු බිඳුනව පුද්ගලයාට බලාපොරොත්තු දෙන්නව පණිවිඩයක් அவர் තියෙනවා. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ඊයේ තදත් හෙටත් නොවෙනස් වෙන්නව சரித்திரத்திலே ஆதி තැනන් நாட்களில் அற்புதங்களை செய்த தேவன். අතීතයේදී ඒ මුල්
කාලෙදී පහස්කම් කළා උතනන් இயேசு இன்று වහන්සේ. நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராய் යේසුස් இருக்கிறார். වහන්සේ අප මැදදී වර්තමානයේදී පහස්කම් දේවල් அவரால் முடியாத කරනවා. காரியங்கள் ஒன்றுமே උන්වහන්සේට கிடையாது. නොහැකි කිසිම දෙයක් නැහැ. இந்த கடைசி அற்புதத்தை பார்க்கிற මේ பொழுது අවසාන පහස්කම් දෙස බලනවා නම් யூதர்களுடைய விசுவாசத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். යුද ඇදහිල්ල තුල සම්බන්ධ වූ උදයක්. அதன் அர்த்தம் என்ன? ඒදී තේරුම කුමක්ද? கர்த்தருக்குள்ளே மறிக்கிற எல்லா ஜனங்களும் ස්වාමින් වහන්සේ තුල මරණය ලබන්නා වූ සෑම දෙනාම இயேசுடைய சத்தத்தை கேட்கும் ஒரு நாள் வரும். යේසුස් වහන්සේගේ අඬ අස්සන්නා වූ දිනයක් அந்த එනවා. சத்தத்தை கேட்டு எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள் ඒ என்பதாக. අඬ අස්සල හැම දිනාම උත්ථාන වෙනවා. எனவே தான் இதற்கு சமனான ஒரு சம்பவத்தை ඒ දේ තමයි ඒට සමාන වූ වූ සිදුවීම. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காணுகிறோம். යෝහන් 11 වෙනි පරිච්ඡේදයේ මේ දේ අපිට දකින්නට இயேசு පුළුවන්. கல்லறையின் கல்லை எடுத்து போடுங்கள் என்று යේසුස් சொல்கிறார். වහන්සේගේ ඒ සොහනේ ගල ඉවත් කරන්නට කියලා லாசருவே කියනවා. வெளியே வா என்று கூறிய பொழுது ලාසරස් එළියට එන්න කියලා කියනවා. அவன் வெளியிலே வந்ததை ඒ காணுகிறோம். ලාසරස් එළියට පැමිණීම අපිට இது எதை දකින්නට காட்டுகிறது? පුළුවන්. මේ දි කුමක්ද පැහැදිලි இயேசு කරන්නේ? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவார் என்ற சத்தியத்தை நிரூபிக்கிறது. යේසුස් වහන්සේ මරණයෙන් මරණය ජය ගන්නව තනන් වහන්සේ කියලා අපිට දකින්නට அவருக்குள்ளே පුළුවන්. மரித்த ஜனங்களும் ஒரு நாள் உயிர்த்தெழுவார்கள் என்ற சத்தியத்தை උන්වහන්සේ තුළ நிரூபிக்கிறது. මරුණා වූ ජනතාව අනාගතයේ නැගිටින්නට යනවා. எனவே இந்த காலையிலே அருமையான சகோதரனே එම නිසා சகோதரியே මේ උදෑසන මගේ ප්‍රේමණීය සහෝදරයා சீசர்களை සහෝදරිය ஊழியத்துக்கு அனுப்பும் முன்பதாக ඒ ගෝලයන් සේවයට යවන්නට කලින් இயேசு இந்த நான்கு அற்புதங்களை செய்து යේසුස් වහන්සේ මේ හාස්කම් හතරම කරලා எதிர்பார்ப்பு இல்லாத இடத்தில் எதிர்பார்ப்பை உருவாக்குகிறார். බලාපොරොත්තු රහිත වූ මොහොතක බලාපොරොත්තු ඇති කරලා மனிதனுக்கு கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று මනුෂ්‍යයට சொல்கிறார். නොහැකි වූ දේ දෙවියන් වහන්සේට පුළුවන් කියන එක ඔප්පු කරලා வைத்தியர்களுக்கு முடியாத காரியம் அவரால் கூடும் என்று சொல்கிறார். වෛද්‍යවරුන්ට නොහැකි වූ දේ උන්වහන්සේට හැකි යන්න ස්ථීර அது කරලා மாத்திரமல்ல එපමණක්ද නෙවෙයි வெளியிலே செல்கிற பொழுது පිටතට යන இந்த වෙලාවෙදී அதிசயத்தை கண்ட இந்த விசுவாசிகள் මේ හාස්කම් දුටුවා වූ ඇදහිලිවන්තයන් இந்த வல்லமையை கண்ட சீடர்கள் මේ බලය අද්දුටුවා වූ ගෝලයන් இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்க போகிறார்கள். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාචනා කරන්නට இயேசு அவர்கள் යනවා. ரெண்டு பேராக அனுப்புகிறார். යේසුස් වහන්සේ දෙදෙනා බැගින් යවනවා. எனவே இந்த காலையில் என் சகோதரனே එම சகோதரியே නිසා මේ උදෑසන සහෝදරයා அவர் සහෝදරිය இயற்கை மேல் அதிகாரம் உள்ள தேவன். උන්වහන්සේ ස්වභාව ධර්මය මත பிசாசுகள் மேல் අධිකාරීත්වය அதிகாரம் உள்ள தேவன். ඒ වගේම යක්ෂයා මත අධිකාරීත්වය வியாதிகள் மேல் அதிகாரம் உள்ள தேவன். රෝගය මත අධිකාරීත්වය அவர் மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ள ඒ தேவன். වගේම මරණය මත අධිකාරීත්වය ඇති තැනන් இந்த වහන්සේ சீடர்களை பார்க்கிறோம். මේ ගෝලයන් දෙස බලන්නට පුළුවන්. 9ஆம் அதிகாரத்தில் இயேசு அவர்களை இரண்டு பேராக அனுப்புகிறார். නම වන පරිච්ඡේදයේ යේසුස් වහන්සේ දෙදෙනා බැගින් යවනවා. அதிகாரத்தை கொடுத்து அனுப்பதை காட்டுகிறோம். ඒ අධිකාරීත්වය ලබලා දීලා යවනවා. இந்த காலையிலே உங்களையும் என்னையும் தேவன் මේ ஆயத்தமாக்குகிறார். උදෑසන ඔබවත් මාවත් දෙවියන් වහන්සේ அந்த සූදානම් කරනවා. அதிகாரத்தோடு உங்களை எங்களை அனுப்புகிறார். ඒ අධිකාරීත්වය සමගම උන්වහන්සේ අපව பரிசுத்த යවනවා. ஆவியின் அபிஷேகத்தோடு கூட உங்களை எங்களை அனுப்புகிறார். සුද්ධාත්මයන් වහන්සේගේ අභිෂේකයෙන් යුක්තව අපි උන්වහන්සේව යවනවා. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நிரூபிக்கிறார். උන්වහන්සේට නොහැකි වූ කිසිම දෙයක් නැහැ කියලා அந்த උන්වහන්සේ இயற்கை ස්ථිර மேல் කරනවා. அதிகாரம் உள்ள தேவன். ඒ සබහා ධර්මයේ මත අධිකාරීත්වය ඇති பிசாசின் மேல் තැනන් அதிகாரம் உள்ள தேவன். යක්ෂයා මත අධිකාරීත්වය ඇති வியாதிகள் மேல் அதிகாரம் உள்ள தேவன். රෝගය මත අධිකාරීත්වය ඇති තැනන් மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ள தேவன். මරණය මත අධිකාරීත්වය ඇති තැනන් உங்களையும் நம்மையும் இன்றைக்கு அனுப்புவராயிருக்கிறார். ඔබවත් මාවත් යවන්නට පුළුවන් වූ තැනන් எதிர்பார்ப்பு இழந்து போயிருக்கிற இந்த தேசத்திலே බලාපොරොත්තු රහිත වූ මේ දේශයේදී எதிர்பார்ப்பு இழந்து போயிருக்கிற நம்முடைய தேசத்திலே බලාපොරොත්තු රහිත වූ අපගේ රට තුලදී எதிர்பார்ப்பு இழந்து போயிருக்கிற நம்முடைய உலகத்திலே බලාපොරොත්තු රහිත වූ අපේ ලෝකයේදී ஒரு புதிய எதிர்பார்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். අලුත් බලාපොරොත්තුවක් දෙවියන් වහන්සේ ඇති அது என்ன කරනවා. தெரியுமா? ඒ කුමක්ද දන්නවද? மனுஷனாலே முடியாத காரியம் தேவனால் கூடும் මනුෂ්‍යයට என்பதாக. නොහැකි වූ දේ දෙවියන් වහන්සේට පුළුවන්. எனவே இந்த காலையில் அருமையான சகோதரனே එම சகோதரி නිසා මේ උදෑසන මගේ ප්‍රේමණීය සහෝදරයා நீங்கள் සහෝදරිය நானும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ඔබත් මමත් කැළඹෙන්නට අවශ්‍ය නැහැ. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. බය වෙන්නට අවශ්‍ය නැහැ. அன்றைக்கு அற்புதங்களை செய்த தேவன் එදා හාස්කම් කළා වූ තැනන් இன்று நம் වහන්සේ மத்தியிலே අදත් செய்வராயிருக்கிறார். වර්තමානයේ අප මැද සේමිෂ්ඨ இயேசு கிறிஸ்து කරනවා. இந்த உலகத்துக்கு வந்தார். යේසුස් වහන්සේ මේ ලෝකයට පැමිණියා. உங்களுக்காக நமக்காக ஊழியம் செய்தார். ඔබ වෙනුවෙන් මා වෙනුවෙන් සේවය කළා. நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனையை கொடுத்தார். ඔබගේත් මගේත් පාපය උදෙසා කල්වාරි කුරුසේදී උන්වහන්සේගේ இரத்தம் ජීවනය சிந்தி மரணம் හැලුවා. அடைந்தார். රුධිරය හලලා උන්වහන්සේ அவரை මැරුණා. அடக்கம் பண்ணினார்கள். උන්වහන්සේ තැන්පත් කරනු ලැබුවා. மூன்றாம் நாளிலே உயிர் தெளிந்தார். තුන්වෙනි දවසේ උන්වහන්සේ උත්ථාන உயிர்த்தெழுந்த වුණා. இயேசு இன்றைக்கு வல்லமையோடு நம்மோடு ඒ இருக்கிறார். ජීවමාන තැනන් වහන්සේ බලවන්තව අප මැද அந்த සිටිනවා. வல்லமையோடு கூட நம்ம மத்தியிலே கிரியை செய்கிறார். බලෙන් සමග උන්වහන්සේ අප සමග ක්‍රියා அதற்காக நாங்கள் කරනවා. ඒ ஆயத்தமாகுவோம். සඳහා තමයි ඔබ ක්‍රියා කළ සූදානම් இயற்கையின் மேல் වෙන්නේ. அதிகாரம் உள்ள தேவன் அவர். සබහා ධර්මයේ මත අධිකාරීත්වය තැනන් பிசாசின் மேல் වහන්සේ. அதிகாரம் உள்ள தேவன் அவர். යක්ෂයා මත අධිකාරීත්වය තැනන් වහන්සේ. வியாதியின் மேல் அதிகாரம் உள்ள தேவன் රෝගය அவர். මත අධිකාරීත්වය දෙවියන් වහන්සේ. மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ள தேவன் அவர். මරණය මත අධිකාරීත්වය තැනන් වහන්සේ இதனைத்தான் සිටිනවා. தம்முடைய சீசர்களோடு பேசினார் அவர். මේ දේ තමයි තම ගෝලයන් සමග උන්වහන්සේ කතා மார்க் කළේ. 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். මාක් 16 වන පරිච්ඡේදයේදී අපිට கடைசி දකින්න பகுதியில் පුළුවන්. பார்க்கிற பொழுது අවසාන කොටසේදී අපිට පැහැදිලි தன்னுடைய වෙනවා. சீசர்கள் மேல் சீசர்களை அனுப்புகிறார். තම ගෝලයන් ඉදිරියට යවනවා. என்ன சொல்லுகிறார்? කුමක්ද කියන්නේ? எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். සතර දෙසටම ගිහලා සුභාරංචි ප්‍රකාශ இதோ இந்த කරන්න. அடையாளங்கள் நடக்க போகிறது. මේ සලකුණු සිද්ධ වෙන්නට යනවා. பிசாசுகள் மேல் நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். යක්ෂයා මත අධිකාරීත්වය ඔබ පිසාසු ප්‍රකාශ ඕඩ කරන්නට පවුන්රන. යනවා. යක්ෂයා
දුවනු ලබනවා. வியாதிகள் தீரப்போகின்றன. රෝගයන් සුව වෙන්නට යනවා. அது மாத்திரமல்ல, එපමණක් නෙවෙයි. இயற்கை உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்க ස්වභාව போகிறது. ධර්මය ඔබගේ හඬට ඇහුම්කන් දෙන්නට යනවා. இன்னுமாக மரணத்தில் ஜெயத்தை பெற போகிறீர்கள். තවද මරණයෙන් ජය ගන්නට எல்லா යනවා. அதிகாரங்களையும் சபைக்கு கொடுத்திருக்கிறார். සියලු අධිකාරීත්වය සභාවට எனவே දෙවියන් වහන්සේ அருமையான දීලා තියෙනවා. சகோதரனே சகோதரி, එම නිසා මාගේ සහෝදරයා அன்றைக்கு සහෝදරිය அதிசயங்களை செய்த தேவன் එදා හාස්කම් කළා තනන් இன்றைக்கு වහන්සේ. அதிசயங்களை செய்கிறார். අදත් ඒ හාස්කම් මම இனியும் කරනවා. செய்பவராய் இருக்கிறார். තව දුරටත් උන්වහන්සේ ඉදිරියටත් நாங்கள் எங்கே කරනවා. இருந்தாலும் අපි කොහේ සිටියත් எழுந்திருந்து ஜெபம் අපි செய்வோம். නැගී සිටි යාචනා කරමු. தேவனை நோக்கி வேண்ட போகிறோம். දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලන්නට எங்கள் යමු. மத்தியிலே வல்லமையோடு கிரியை செய்யும். අප මැදියේ බලවන්ත ලෙස அன்றைக்கு ක්‍රියා செய்த කරමු. அதிசயங்கள் இன்றைக்கும் செய்யும் එදා என்பதாக කළා වූ හාස්කම් තව දුරටත් நாம் කරන්න கேட்க ස්වාමී. போகிறோம். අපි යාචනා කරමු. அவர் நாமம் மகிமைப்படும்படியா උන්වහන්සේගේ නාමයේ මහිමය நான் ஜெபிக்க උදෙසා போகிறோம். අපි යාචනා කරමු. எந்த இடத்துல இருந்து நீங்கள் ரசீதை කොයි கேட்டுக்கொண்டிருந்தாலும், ස්ථානයක රැඳී සිටින මේ දේශනය ඇසුවත් இந்த ஜெபத்துக்கு செவி கொடுத்து கொண்டிருந்தாலும், මේ යාචනාවට ඇහුම්කන් දුන්නා. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේ බලවන්ත දේ ඉෂ්ට කරන්නට அதற்காக உங்களை යනවා. ஆயத்தமாக்குங்கள். ඒ සඳහා ඔබ සූදානම් කරගන්න. நாம் ஜெபிக்க අපි போகிறோம். යාචනා කරමු. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, සර්ව බලධාරී කරුණාවෙන් පූර්ණ දෙවියන් இயேசு වහන්සේ கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාචනා நீங்க කරනවා. இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள தேவனா ඔබ இருக்கிறீங்க. ස්වභාව ධර්මයේ මත අධිකාරීත්වය எல்லா ඇත්තව பேரின் තනනවා. வல்லமையில மாற்றுகிற தேவனா இருக்கிறீங்க. සියලුම මේ අපසරේ තිබෙන දේවල් වෙනස් தனிப்பட்ட කරනවා வாழ்க்கையிலே, තනනවා. குடும்ப வாழ்க்கையிலே, අපේ පෞද්ගලික ජීවිතේ පෞල් வேலை ජීවිතේ தலங்களிலே, நம்முடைய நாட்டிலே අපේ රැකියාව කරන ස්ථානයේදී අපේ රටේ பலவிதமான புயல்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். විවිධාකාර සුළි සුළං වලට අපි මුහුණ நீர் ஒரு දෙනවා வார்த்தை ස්වාමී. சொல்லுகிற பொழுது ஆண்டவரே, ඔබ වහන්සේ එක වචනයක් කියනකොට அந்த ස්වාමී புயல் அமைதியாவதை ඒ காணுகிறோம். සුළි සුළං හමාර වෙනවා නිශ්චල அதை நீங்கள் වෙනවා செய்கிறபடியால் දකින්නට நன்றி. පුළුවන් ස්වාමී. ඒ දේ ඉෂ්ට කරන නිසා ස්තුතියි. குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, පවුල තුල සමාදානයේ නිදහස්කම நிம்மதி இல்லை නැහැ சுவாமி. ස්වාමී. සැනසීම නැහැ இந்த ස්වාමී. காலையிலே அந்த புயலுக்கு ஒரு முடிவு வருகிறது. ස්වාමිනේ ඒ සුළි සුළඟට මේ அதை උදෑසන நீங்க නිමාවක් දෙන්න. செய்து முடிக்க போறபடியால் நன்றி ඒ දේ செலுத்துகிறோம். ඉෂ්ට කරන නිසා ස්තුතියි ස්වාමී. பிசாசின் மேல் நீங்க அதிகாரம் உள்ள தேவன். යක්ෂයා මත අධිකාරීත්වයට பலவீனத்தினாலே තනනවා. பிடிக்கப்படுகிற வாலிபர்கள் யோதிகளுக்காக வருகிறோம். බෙලහීනතාවය තුල අසු වෙලා ඉන්න තරුණ තරුණියන් பெரியவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. වැඩිහිටියන් උදෙසා එනවා போதை ස්වාමී. வஸ்துகளுக்கும் மதுபானங்களுக்கும் பலவிதமான கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். මත්ද්‍රව්‍ය වලට ස්වාමීනි විවිධාකාර නරක පුරුදු වලට ස්වාමීනි අසු වෙලා இந்த ඉන්නවා காலையில் ජීවිතේ. அவர்கள் விடுதலை செய்கிறபடியால் ඒ සෑම ஜெபிக்கிறோம். දිනම ජීවිතේ නිදහස ලබා அந்த දෙන්න வாலிபன் ස්වාමී. உம்மை நோக்கி வந்தது போல ඒ තරුණ ඔබ වහන්සේ වෙතට வாலிப පැමිණියසේ. யுவதிகள் உம்மை நோக்கி ஓடி வருவார்களாக. ඒ තරුණ තරුණියන් ඔබ වහන්සේ වෙතට දුවගෙන விடுதலை පැමිණියා. பெறுவார்களாக என்று ஜெபிக்கிறோம் නිදහස சுவாமி. ලබා ගත්තා විතරන් நீர் වහන්සේ. மாத்திரம் விடுதலை கொடுக்கிற தேவனாய் ඔබ இருக்கிறீர். වහන්සේම නිදහස ලබා දෙනවා දෙවියන් වහන්සේ. வியாதியின் மேல் நீர் அதிகாரம் உள்ள தேவன். රෝගය මත අධිකාරීත්වයට 12 දෙවියන් වහන්සේ. வருஷமாக பாடுபட்ட அந்த சிறையை சுகமாக்கினீர். ස්වාමීනි අවුරුදු 12ක් පුරාවට මහලේ රෝගයෙන් සිටියා ඔය තැනැත්තිය இன்றைக்கு எங்கள் වගේ. வியாதிகளை நீர் நீக்குகிற தேவனாய் ස්වාමීනි இருக்கிறீர். අදත් අපේ රෝගයන් ඔබ වහන්සේ සුව அந்த කරන அதிசயங்களை මැනව. செய்ய போறபடியால் நன்றி අපේ செலுத்துகிறோம். ජීවිතවල ඉෂ්ට කළ මැනව ස්වාමී. பொறுப்படையும் வல்லடத்தெரிலும் ஆசீர்வதித்தெரிலும் වාසේ බාර ගන්න අපේ මඟ පෙන්වන්න ආස්කම් කරන්න மரணத்தின் ස්වාමී. மேல் நீர் அதிகாரம் உள்ள தேவனாய் இருக்கிறீர். මරණය මත අධිකාරීත්වයට තැනන් වහන්සේ. ஆண்டவரே, சரீரத்திலே மறைத்து போயிருக்கிற அவயவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ස්වාමීනි ශරීරයේ මරුණා වූ අංග ගැන අපි යාචනා කරනවා. இயேசுவின் நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ நீர் නාමයෙන් விடுதலை செய்கிற தேவனாய் ඔබ இருக்கிறீர். වහන්සේ නිදහස ලබා දෙනවා முடவர்களை பார்த்து எழுந்து நட என்று சொன்னீர். ස්වාමීනි කොරුන් දෙස බලන ඇවිද නැගිටින්න அவர்கள் කියලා நடந்து කිව්වා. சென்றார்கள். ස්වාමීනි ඕන් නැවිද ගියා. சோம்பிய கையுள்ள மனிதனை பார்த்து சரீர குணமடைவாயாக ස්වාමීනි කොරව என்பதாக වාස්තේ තිබුණා ඒ පුද්ගල දෙස ඔබ වහන්සේ அவன் යාචනා කරනවා. குணமடைந்ததை காணுகிறோம். ස්වාමීනි ඔහු සුවය ලැබුවා. இந்த காலையில் ஆண்டவரே, ස්වාමීනි මේ நீர் ஒரு උදෑසන வார்த்தையை சொல்லுகிற பொழுது ඔබ වහන්සේ එක වචනයක් කියන அது වෙලාවෙ நடப்பதை காணுகிறோம். ඒ දේවල් ඉෂ්ට වෙනවා ස්වාමී. வேளாண் நடக்கிறபடியால் ඒ ஜெபிக்கிறோம். සෑම දෙම ඉෂ්ට වෙන්ට යන නිසා அன்றைக்கு ස්තුතියි. சரித்திரத்திலே அதிசயங்களை செய்த එදා தேவன் ඉතිහාසයේ දහස්කම් කළා இன்றும் எங்கள் තැනන් மத்தியிலே மாறாமல் இருந்து செய்கிறபடியால் ஜெபிக்கிறோம். වර්තමානයේදී ඔබ වහන්සේ නොවෙනස් වේ දේවල් ඉෂ්ට කරන பரிசுத்த ஆவியானவர் எங்கள் නිසා மத்தியிலே இடைப்படுகிறபடியால் ஜெபிக்கிறோம். ශුද්ධාත්මයනේ ඔබ වහන්සේ අප සමග සම්බන්ධ වන්න. பலத்த காரியங்களை செய்கிறபடியால் ஜெபிக்கிறோம். බලවන්ත දේ ඉෂ්ට කරන නිසා යාචනා எல்லா කරනවා மகிமையும் கருத்து ස්වාමී. உங்களுக்கு සියලු செலுத்துகிறோம். ගෞරවය මහිමය ඔබ වහන්සේට இந்த ලැබේවා நிகழ்ச்சியை பார்த்து ස්වාමී. கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காக මේ වැඩසටහන බලා සිටින සෑම ஒவ்வொரு පුතෙකුට தகப்பனுக்காக தாய்க்காக පුතෙකුට දුවකට අම්මා කෙනෙකුට තාත්තා කෙනෙකුටම ස්වාමී. ஆண்டவரை எல்லா மூப்பர்களுக்காக සියලුම වැඩිහිටියන්ට දෙවතාවෝ. முதியோர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். සියලුම වයසක අය வாலிபர் யுவதிகளுக்காக ஜெபிக்கிறோம். තරුණ තරුණියන් උදෙසා යාචනා அடல்சன்ஸுக்காக කරනවා. ஜெபிக்கிறோம். ස්වාමීනි සියලුම අය උදෙසා යාචනා சிறு කරනවා. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ස්වාමීනි වැඩිහිටියන් වගේම දරුවන් උදෙසා கை குழந்தைகளுக்காக යාචනා ஜெபிக்கிறோம். කරනවා. අත් දරුවන් උදෙසා යාචනා எல்லாரையும் කරනවා. பொறுப்படுத்திக் கொள்ளும். සියලු දෙනාම කැප කරනවා. ஒருவராவது கெட்டு போதும் சித்தமில்லை என்று කිසිම சொல்லியிருக்கிறீர். කෙනෙක් විනාශ වීම ඔබ වහන්සේ කැමැත්ත නොවේ ස්වාමීනි. நம்முடைய ஜனங்களை பொறுப்படும் போல் நடத்தி ඔබ ஆசீர்வதித்தருளும். වහන්සේගේ ජනතාව බාර ගන්න උන්ට මඟ පෙන්වන්න இந்த ආශිර්වාද காலையிலே කරන්න. அன்றைக்கு செய்த அதே அதிசயங்களை எங்களுக்கு செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். එදා කළා වූ ඒ ආස්කම් අදත් අපේ ජීවිතවල ඉෂ්ට කරන්න இயேசுவின் ස්වාමීනි. நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාචනා කරනවා ස්වාමීනි. ආමෙන්. ආමෙන්. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ආමෙන්. මාගේ මාගේ ආත්මය ආත්මය ස්වාමීට ප්‍රශංසා කරව. මා තුළ ඇති සියල්ල උන්වහන්සේගේ ශුද්ධ වූ නාමයට ප්‍රශංසා කරව. මාගේ ආත්මය ස්වාමීට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහි නැති නොකරව. ආමෙන්. ආමෙන්.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. පියුදවෙන් වහන්සේගේ ප්‍රේමයද ක්‍රිස්තුස් වහන්සේගේ අනගි කරුණාවද ශිදාත්මන් වහන්සේගේ මඟ පෙන්වීමද අප සියලු දෙනා සමග වේවා. ආමෙන්. இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். වැඩසටහන අසාගෙන නර්මමින් සිටිනා ඔබ සියලු දෙනාටම අපේ ස්තුතිය ප්‍රකාශ කරනවා. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். මේ වැඩසටහන නිමිත්තෙන් බොහෝ අය ආශිර්වාද ලබලා තියෙනවා. எங்களுக்கு அநேகர் அறிவித்திருக்கிறார்கள். අද අපිට බොහෝ අය දැනුම් දීලා தொடர்ந்து තියෙනවා. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. දිගින් දිගටම දෙවියන් වහන්සේ ඔබ සියලු இந்த දෙනාම நிகழ்வை ආශිර්වාද நீங்கள் කරනවා. பார்ப்பது மாத்திரமல்ல, මේ වැඩසටහන ඔබ බලනවා පමණක් නෙවෙයි. மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். අන් අය සමගත් ෂෙයා කරන මෙන් ඉල්ලා සිටිනවා. தேவனுடைய வார்த்தை உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் செல்லட்டும். දෙවියන් වහන්සේගේ වචනේ ලෝකේ පුරාවට සෑම දෙනාම අත්ම ගමන් ஒரு කරේ. காரியத்தை மறந்துவிட வேண்டாம். එයා කමතක් කරන්නට එපා. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ කියනවා சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதால். සත්‍යතාවය දැනගත්තා පුද්ගලයා සත්‍යතාවය නිසාම எனவே ගන්න தேவனுடைய ලබනවා. சத்தியம் தான் நம்மை விடுதலையாக்கும். දෙවියන් වහන්සේගේ වචනය තමයි අපව නිදහස් කරන්නේ. எனவே இந்த காலையில் அருமையான சகோதரர்களே එම சகோதரிகளே, නිසා මේ ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරිය இந்த சத்தியத்தை கேளுங்கள், මේ සත්‍යතාවය අසන්න. நீங்கள் ஆசீர்வாதம் அடையுங்கள், උන්වහන්සේ ඔබ ආශිර්වාද மற்ற ලබන්න. ஜனங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். අන් අය සමගද බෙදා ගන්න. எல்லாரும் සියලු ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. දෙනාම ආශිර්වාද ලබන என்னுடைய පිණිස. சபையின் பெயர், விலாசம், இமெயில் அட்ரஸ், டெலிபோன் நம்பர் எல்லாம் திரையிலே போடப்படும். අපේ සභාවේ සම්පූර්ණ තොරතුරු ලිපිනය දුරකථන අංකය සහ ඊමේල් ඇඩ්‍රස් එක எங்களோட සඳහන් தொடர்பு වෙනවා. கொள்ள விரும்பினால் අප සමග සම්බන්ධ වෙන්න කැමති தொடர்பு නම් கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். සම්බන්ධ වෙන මෙන් ඉල්ලා සිටිනවා. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේම ඔබ සියලු දෙනාම ආශිර්වාද කරන ආමෙන්. පිණිස. ආමෙන්.